بسم الله الرحمن الرحيم. إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما ولما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما ولما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க தலைப்பிலே சூனியம், கண்ணேறு போன்றவைகளுக்கு பாதிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நம்பினால் அது இணை வைத்தலா என்கின்ற ஒரு அம்சத்தை நாம் விளக்கவிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இதில் ஆரம்பமாக ஒரு அவசியமான ஒரு முன்னுரையை நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம், இன்று இந்த மாதிரி அதாவது கண்ணேருக்கு ஒரு பாதிக்கக்கூடிய சக்தி உண்டு, சூனியத்தின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பக்கூடியவர்களை சூனியக்காரர்கள், சூனிய கூட்டம் அப்படி என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் ஒரு சில விஷயங்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு முன்னுரையை நான் பதிய வேண்டியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, சூனியத்தை பொறுத்தவரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய எல்லா அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சூனியம் செய்வது, சூனிய காரணத்திலே போவது, சூனியம் அவிழ்ப்பது, சூனியம் அதாவது சூனியத்தை படிப்பது, இது போன்றவைகளெல்லாம் குஃபுர், ஷிர்க் என்பதில் யாரும் சந்தேகப்பட்டது கிடையாது. சூனியக்காரன் அதாவது சூனியத்தை படிப்பது, சூனியம் செய்வது, சூனியம் அவிழ்க்க செல்வது, சூனியத்தை படித்து கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இணை வைத்தலுக்குரிய விடயங்கள், குஃப்ரான விடயங்கள், அது இறைவனுக்கு எதிரான செயல்பாடு, மிக பெரும் பாவங்களில் ஒன்று என்பதில் யாரும் கருத்து முரண்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அக்பருல் கபாயிர் இஜ்தனிபுல் மூபிகாத் அப்படி என்று சொல்கின்ற 2-3 செய்திகளில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் இஷ்ராக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள், அஸ்ஸஹர் சூனியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கையும் குஃப்ரையும் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதிலே எந்த விதமான கருத்து முரண்பாடும் கிடையாது. யாராவது சூனியம் செய்யலாம் அப்படி என்று சொன்னால், சூனிய காரணத்தில் போகலாம் என்று அப்படி சொன்னால், சூனியம் படிக்கலாம், சூனியம் படிப்பிக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் குஃப்ர் செய்கிறார்கள், அவர்கள் சூனியக்காரர்கள் என்று அழைப்பது தவறு கிடையாது. ஆனால் சூனியம் செய்யக்கூடாது, சூனியக்காரனை அதாவது சூனியம் படிப்பிக்க கூடாது, சூனியம் படிக்க கூடாது, சூனியம் அவிழ்க்க கூடாது, இந்த மாதிரியான வேலைகள் செய்வது குஃப்ரு, ஷிர்க் என்று அதாவது சொல்லக்கூடியவர்களை பார்த்து சூனியம் என்ற வார்த்தையை சொல்வது மார்க்க ரீதியாக முரணானது.
காரணம் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூனியக்காரன் என்ற வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹு தாலா யூஸ் பண்ணுகிறான். இந்த சூனியக்காரன் என்று அல்லாஹு தாலா யூஸ் பண்ணுகின்ற எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தாலும் எதற்கு உபயோகிக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூனியம் செய்யக்கூடியவர் என்ற கருத்திலே தான் அல்லாஹு தாலா உபயோகிப்பதை நீங்கள் பார்க்கலாம். சூனியத்துக்கு சக்தி உண்டா இல்லையா என்று நம்புகின்றவர்களுக்கு அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவதாக நீங்கள் எங்கேயுமே காண முடியாது. குர்ஆனிலே முழுமையாக அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் சூனியத்தை பற்றி பேசுகின்ற எல்லா இடங்களிலும் சூனியக்காரன் என்று இறைவன் சொல்லுகின்ற இடங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது யாருக்கு அல்லாஹு தாலா அதை உபயோகிக்கிறார் என்று சொன்னால், எவர்களெல்லாம் சூனியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சாஹிர், சஹார் அந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹு தாலா உபயோகிப்பதை நீங்கள் பார்க்கலாம். சூனியத்தால் தாக்கம் செலுத்துவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்கின்றவர்களையோ அதை நம்பியுகின்றவர்களையோ அல்லாஹு தாலா எங்கேயும் ஹதீதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் அப்படி உபயோகித்ததே கிடையாது. காரணம், சூனியக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக இருந்தால்தான் சூனியம் செய்ய முடியும், சூனியத்தை படிக்க முடியும். ஷைத்தானோடு தொடர்பு வைத்து கற்கக்கூடிய ஒரு கல்வி என்பதனால் நிச்சயமாக சூனியம் செய்கின்றவன் ஒரு காஃபிராகத்தான் இருக்க முடியும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாகத்தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சூனியக்காரன் என்ற வார்த்தை உபயோகிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இதை விமர்சிக்கின்ற சகோதரர்கள், இந்த கருத்தை விமர்சிக்கின்ற சகோதரர்கள் தயவு கூர்ந்து இந்த வார்த்தைகளை தவிர்த்து கொண்டால் இந்த கருத்து முரண்பாடு ஒரு நல்ல இடத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிலே இருக்கிறது. அவர்களும் கூட தங்களை அறியாமல் பாவத்திலே விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சூனிய விஷயத்தில் இவர்கள் மாற்று கருத்திலே இருக்கிறார்கள், தவறில் இருக்கிறார்கள், பிழையில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வேண்டுமென்றால் சொல்லாமே ஒழிய சூனியக்காரர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அவர்களையே சில பொழுதுகளில் தவறில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை, குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஆரம்பமான ஒரு செய்தி. இரண்டாவது, சூனியம் சம்பந்தமாக நாம் பேசுவதற்கான காரணம் என்ன? சூனியம் அதாவது சூனியத்தோடு எங்களுக்கு ஒரு தொடர்பா அல்லது சூனியக்காரர்களுக்கும் எங்களுக்கு ஏதாவது கென்றுக்கு இருக்கிறதா, அவர்கள் எங்களுக்கு பணம் தந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் காரணமா? அது காரணமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சூனியம் செய்யலாம், சூனியம் படிக்கலாம், சூனியம் படித்து கொடுக்கலாம், சூனியக்காரத்தில் போகலாம் என்று நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதெல்லாம் கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது, அது குஃப்ரானது என்றெல்லாம் சொல்லுகிறோம், அது இஸ்லாத்துக்கு எதிரானது என்று சொல்கிறோம். ஆனால் அதாவது சூனியம் பற்றி, சூனியத்திற்கு ஒரு தாக்கம் உண்டா இல்லையா, கண்ணீருக்கு ஒரு தாக்கம் உண்டா இல்லையா என்று தேடுவதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், குர்ஆன் சூனியத்தை பற்றி பேசுகின்ற சில இடங்களில் குர்ஆன் சூனியத்திற்கு ஒரு சக்தி உள்ளது என்ற கருத்து அடிப்படையில் சிறைய குர்ஆன் வசனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீதுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள், அதற்கு பின்னால் வஹீயின் மூலம் அது நீக்கப்பட்டது என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். யாரு அஜுவாய் தம்பளங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அன்றைய தினம் அவருக்கு விஷம் சூனியம் தீண்டாது என்ற செய்திகளை பார்க்கிறோம். கண்ணேருடைய செய்திகளை எடுத்து பார்த்தால் கண்ணேறு உண்மையானது, கண்ணேறு ஹக்கானது, கண்ணீரால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று நிறைய செய்திகளை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். இதனால் தான் நாங்கள் இது சம்பந்தமான ஆய்வு செய்வதற்கான காரணம் சூனியத்திற்கு ஒரு தாக்கம் ஒன்று இல்லை, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, கண்ணீரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நாங்கள் சொல்ல வேண்டி வந்தால், அப்படி ஒரு கருத்தை சொல்வோம் என்று சொன்னால் ஏராளமான சஹீஹான ஹதீதுகளை நிராகரித்துத்தான் சொல்ல வேண்டி ஏற்படும். ஏராளமான ஹதீதுகளை நிராகரிக்காமல், கிட்டத்தட்ட 20-25 ஹதீதுகளை நிராகரிக்காமல் அந்த கருத்தை எங்களால் சொல்ல முடியாது. அதனால் சஹீஹான ஹதீதுகள், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான கிரந்தங்கள் என்று கருதப்படக்கூடிய புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் நாம் நிராகரிக்க வேண்டி ஏற்படும் என்பதுதான் இந்த சூனியம் சம்பந்தமாக சூனியத்திற்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா, கண்ணீருக்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா, அது தாக்கம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்வதற்கான காரணம். சூனியம் பற்றி, சூனியத்துக்குரிய தாக்கம் பற்றி குர்ஆனில் ஒரு செய்தி வரவில்லை என்று வையுங்கள், ஹதீஸிலே ஒரு செய்தி வரவில்லை என்று வையுங்கள். சூனியம் பற்றி தாக்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் சரி, தாக்கம் இல்லை என்று சொன்னாலும் சரி, அது பற்றி நாங்கள் அலட்டி இருக்கவே மாட்டோம். இந்த ஹதீஸுகளும் குர்ஆன் வசனங்களும் வருவதுதான் அது பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கான ஆரம்ப காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சூனியத்தை ஒருவர் சூனியத்தால் தாக்கம் உண்டு என்று ஒருவர் சொல்கிறார், தாக்கம் இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார். இது பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. சூனியம் இருந்தாலும் உண்டு, இல்லாது விட்டாலும் உண்டு, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்பது போன்று வருகின்ற ஹதீதுகள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அதன் மூலம் நபியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினார்கள். சில காலத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா வஹீயின் மூலம் அதை அறிவித்தான். நபி அவர்கள் தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கின்ற நிலையில் நபி அவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் நாம் நிராகரிக்க வேண்டி ஏற்படும். இந்த ஹதீஸை ஒருவர் ஆதாரபூர்வமானது, புகாரில் வருகிறது, ஆதாரபூர்வமான அறிவிப்பால் வரிசையோடு இருக்கிறது என்று ஒருவர் நம்பினார் என்று சொன்னால், 7 அஜ்வா ஐத்தம்பழங்கள் சாப்பிட்டு வந்தால் அவருக்கு சூனியமோ விஷமோ பாதிக்காது என்ற செய்தி ஒருவர் நம்புவாராக இருந்தால், கண்ணீர் உண்மையானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 10-20க்கு உட்பட்ட செய்திகளை ஒருவர் நம்புவாராக இருந்தால், அதுக்கு மேலதிகமாக சூனியம் பற்றி அவர் நிராகரித்தாலும் அதை பற்றி கணக்கெடுக்காமல் இருந்தாலும் எமக்கு பிரச்சனையே கிடையாது. சூனியத்தோடு இங்கு பிரச்சனை அல்ல, சூனியம் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் பற்றிய பிரச்சனை. தெளிவாக நான் சொல்வதென்றால், உதாரணமாக டைனோசர் என்ற ஒரு மிருகம் இருக்கிறதா இல்லையா ஒரு கருத்து முரண்பாடு இன்று இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம யாராவது சொன்னோமா டைனோசர் என்பது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் அவர் என்னது வழிகேட்டிலே இருக்கிறார் நம்ம சொல்லவில்லை. என்ன காரணம்? அது பற்றி குர்ஆன் வசனமோ ஹதீஸுகளோ இல்லை. அது இருந்தால் என்ன, இல்லாட்டிய நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது, உலக விஷயம். ஆடு என்ற ஒரு பிராணி இருக்கிறதா இல்லையாண்டு வந்தால் நம்ம அதுக்காக கருத்து முரண்படுவோம். அது இல்லை என்று சொல்கின்றவர்களை வழிகேடு என்று சொல்லுவோம். என்ன காரணம்? ஆட்டோடு கொண்டு இறக்கம் அல்ல, அல்லது ஆடு சம்பந்தமாக ஏதாவது நமக்கு லாபம் இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆடு பற்றி வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆட்டை பற்றி சொல்லி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுக்கு ஜகாத் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஆட்டை நிராகரிப்பது குர்ஆன் வசனத்தை நிராகரிப்பதாக அமையும், ஹதீஸ்களை நிராகரிப்பதாக அமையும் என்பதனால் தான் நாம் என்ன செய்கிறோம், ஆடு பற்றிய செய்திகளை ஒருவர் ஆடு என்ற ஒன்றிய உலகத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் கருத்து முரண்படுவோம், சர்ச்சைப்படுவோம், பிரச்சனைப்படுவோம், மறுப்பு சொல்லுவோம். ஆடல்ல காரணம், குர்ஆனும் ஹதீஸும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே விஷயம் தான் சூனியத்தில். சூனியம் சம்பந்தமான சில குர்ஆன் வசனங்கள் நேரடியாக தாக்கத்தை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. அதுக்கு மாற்று கருத்து கொடுக்க வேண்டிய, தேவையில்லாமல் மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டிய ஏற்படும். ஹதீஸ்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களை நிராகரிக்க வேண்டி ஏற்படும், முரணானது என்று நிராகரிக்க வேண்டி ஏற்படும். இதுதான் நம்ம அதற்கான காரணம். கண்ணீர் சம்பந்தமாகவும் அந்த தீர்ப்பை நாம் சொல்வதற்கு இது அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசியுங்கள். சூனியம் என்கின்ற விஷயத்தை நாம் முரண்படுகின்ற இடம் இதுதான். சூனியம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இந்த கருத்தை தருகின்றன, அவைகளுக்கு தாக்கம் இருக்கிறது என்று சொல்கிறது. தாக்கம் உதாரணமாக சூனியம் சம்பந்தமாக உலகத்திலே தாக்கம் சம்பந்தமாக ஆய்வாளர்கள் நிறைய விஷயங்கள் சொல்வார்கள், அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் நம்பாமல் தூக்கி வீசினால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டும், சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகள் அவைகள் என்று நம்ப வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் சொல்லி வருகிறோம். இதிலே ஒரு விஷயத்தை குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி நிராகரித்தார்கள் என்று வைங்களேன். நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற செய்தி குர்ஆனுக்கு முரண் நிராகரிக்கிறான் வைங்கள். அஜ்வா ஈத்தம்பழமான செய்தி எதற்கு முரணானது? அதுபோல கண்ணூர் சம்பந்தமான செய்தி எதற்கு முரணானது? இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டி இருக்கிறது. இதனால் தான் நான் இது சம்பந்தமாக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையும். நாம் இதை வேண்டும் என்று பேசவில்லை, இதுதான் உண்மையும். 2003ஆம் ஆண்டு ஏகத்துவம், ஏப்ரல் மாதம் வந்த ஏகத்துவத்தில் வந்த ஒரு கட்டுரை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கிறேன். அந்த கட்டுரையிலே பாருங்கள், ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? அதாவது ஷாஜஹான், தஞ்சையை சேர்ந்த ஷாஜஹான் என்பவர் கேட்கிறார், கண் திருஷ்டி உண்மையா, இதை நம்பலாமா, இதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்தாலும் 9:51 வசனத்துடன் இது மோதுகின்றதே, விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அதுக்குரிய பதிலை அழகான முறை நாம் இப்பொழுது எப்படி சொல்கிறோமோ, என்ன காரணத்திற்காக அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமோ அதை அழகான முறையில் விளங்கப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். கண் திருஷ்டி என்பது உண்மையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பச்சை குத்துவதை தடை செய்தார்கள். அறிவிப்போர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 5740, 5944. கண் திருஷ்டி உண்மை என்று பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அல் குர்ஆன் 9:51 வசனத்திற்கு முரண்படுவதாக கூறி இந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் நிராகரிக்க முடியாது. இரண்டையும் இணைத்தே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு பணக்காரர் பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து விருந்து வைக்கின்றார். பக்கத்து வீட்டில் ஒருவர் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் பட்டினி கிடக்கின்றார் என்றால் இவரது ஏக்கத்தின் காரணமாக இறைவன் அந்த பணக்காரனுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றான் என்று இதை எடுத்துக் கொள்ளலாம். இதுபோல் யார் ஏற்படுத்துகிறான்? இறைவன் அந்த பாதிப்பை ஏக்கத்தின் காரணமாக இறைவன் ஏற்படுத்துகிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதுபோல் பொறாமை உணர்வோடு சிலர் பார்ப்பது சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல் குர்ஆன் 113 அத்தியாயம் 5வது வசனம். பொறாமைப்படும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுமாறு இவ்வசனம் கூறுவதிலிருந்து பொறாமையின் மூலமும் தீங்கு ஏற்படும் என்பதை அறிய முடிகிறது. அதுபோல அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. அவன் எங்கள் அதிபதி, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவீராக. இதான் அந்த குர்ஆன் வசனம், முரண்படுவதாக சொல்லப்படுகின்ற குர்ஆன் வசனம். ஏற்கனவே 2 ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு, இது முரண்படுவதாக சொல்லுகின்ற குர்ஆன் வசனம். எது நடந்தாலும் அது இறைவனின் விதிப்படியே நடக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்து. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒன்று, கண் திருஷ்டியால் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று விளங்கலாம், அல்லது கண் திருஷ்டியால் தீங்கு ஏற்படுமாறு அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று விளங்கலாம். இந்த 2 கருத்துக்களில் முதல் கருத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது கண் திருஷ்டியால் எந்த பாதிப்புமே ஏற்படாது என்ற கருத்தை எடுத்துக்கொண்டால் ஆதாரபூர்வமான பல ஹதீதுகளை நிராகரிக்க வேண்டி இருப்பதனால், இரண்டாவது கருத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வித முரண்பாடும் ஏற்படாது. என்ன இரண்டாவது கருத்து? கண் திருஷ்டியால் இறைவனுடைய விதிப்படி பாதிப்பு ஏற்படும் என்று இறைவன் நாட்டப்படி அந்த பாதிப்பு ஏற்படுகிறது, கண் திருஷ்டியாக பாதிக்கவில்லை என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஹதீதுகளை நாம் நிராகரிக்காமல் இருக்க வேண்டிய நிலைக்கு பாதுகாக்கின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். இல்லை என்றால் ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீதுகளை நிராகரிக்க வேண்டி ஏற்படும். இதுதான் நம்ம சொல்லுகின்ற காரணம். இது 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏகத்துவ சஞ்சிகையிலே வந்த அதாவது முக்கியமான ஒரு பதில். இதுதான் நம்ம சூனியம் சம்பந்தமாகவும் கண் திருஷ்டிக்கும் ஒரு சக்தி இருக்கிறது, இறைவன் நாடினால் அதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்வதற்கான காரணம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்னுரையை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இதுதான் அவர்களது கருத்தாகவும் 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் அடிப்படை காரணம். மற்றபடி நாங்கள் சூனியத்திலே எதற்காகவும் முரண்படவில்லை. திருப்பி மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சூனிய காரணத்திலே போகக்கூடாது, சூனியம் வெட்டக்கூடாது, சூனியம் அவிழ்க்க கூடாது, சூனியம் படிக்க கூடாது, சூனியம் படிப்பிக்க கூடாது. இது குஃப்ரு, ஷிர்க். இது இறை நிராகரிப்பான வேலை. இறை நிராகரிப்பாளர்களால் தான் இது செய்ய முடியும். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களால் தான் இந்த மனநிலைக்கு வர முடியும் என்று நாம் திட்ட தெளிவாக சொல்கிறோம். ஆனால் இந்த இப்படிப்பட்ட சூனியத்துக்கு ஒரு தாக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறானா இல்லையா என்று கேட்டால் வைத்திருக்கிறான். காரணம் ஹதீதுகள், நிறைய ஹதீதுகள் இருப்பதுதான் அதற்கான காரணம். சில குர்ஆன் வசனங்கள் அதற்கான காரணம் என்று தெளிவாக சொல்கிறோம். இறைவன் நாடினால் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று புரிந்து கொண்டால் இந்த ஆதாரபூர்வமான ஹதீதுகளை நிராகரிக்காமல் நம்மளுக்கு இருக்க முடியும். இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டி ஏற்படும். எனவே இந்த மாதிரி புரிந்து கொள்வதுதான் சிறந்தது, சரியானது என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், அதான் சரியானது. அப்ப அது குஃப்ரான கொள்கை, இணை வைப்பான கொள்கை என்று சொல்வதற்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீதுக்கு மாற்றமானது என்று சொல்லிக்கொண்டே அப்படி சொல்வது முரணானது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆரம்ப முன்னுரையாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப எமது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த சூனியம், அதாவது சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால், சூனியத்துக்கு சக்தி இருக்கிறது என்று நம்பினால், கண்ணீருக்கு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம், இணை வைத்தவர்களாக ஆகிறோம். அப்படி என்று ஒரு விமர்சனம் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக, இணை வைத்தவர்களாக ஆகிறோம். எப்படி இணை வைத்தவர்களாக ஆகிறோம்? நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், சூனியக்காரன் எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு மூலையில் ஒரு சைட்ல இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், இன்னும் அவருக்கு நோய், அவர் என்ன செய்கிறார், அவருக்கு நோய் வந்து விடுகிறது, இன்னும் அவர் சாக வேணார், செத்து விடுகிறார், இன்னும் அவருக்கு பாதிப்பு நடந்து விடுகிறது, அது நடந்துருது, இவர் 2 பேரும் பிரியறதுக்கு ஏற்பாடு செய்ய நடந்துருது. இது அல்லாஹ் தஆலா செய்கின்ற வேலை. எந்த விதமான அதாவது சாதனங்களும் இல்லாமல், எந்த விதமான ஊடகங்களும் இல்லாமல் எங்கேயோ இருந்து கொண்டு எங்கேயோ ஒருவருக்கு நினைத்த மாத்திரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது இருக்கிறதே, இது இறைவனுடைய சக்திக்கு உட்பட்ட வேலை. இறைவன் என்ன செய்யறான், அரிசின் மீது இருந்து கொண்டு அங்க இருந்து கொண்டு ஒருவருக்கு நோயை விதிக்கிறான். இறைவன் என்ன செய்யறான், அங்க இருந்து கொண்டு ஒருவருக்கு குழந்தை ஏற்படுத்துகிறான், ஒருவனை படைக்கிறான். இறைவன் இந்த உலகத்தில் அது காரண காரியங்களோடு நடந்தாலும் இறைவன் நினைத்த மாத்திரத்தில் அது நடக்கிறது, இறைவன் நினைத்த மாத்திரத்தில் அது செய்யப்படுகிறது. எனவே சூனிய காரணம் அந்த மாதிரி செய்கிறான் நான் நம்பினால், எங்கேயோ இருந்து கொண்டு அதாவது எந்த விதமான புறச்சாதனங்களும் இல்லாமல் நோய் ஏற்படுத்துவது, என்னது குழந்தையை கீழே உள்ள வைக்கிறது, சாகடிப்பது, இது போன்ற வேலைகள்லாம் ஒரு கணவனை மனைவியை பிரிப்பது, ஒரு ஆளை நோய்வாய்ப்படுத்துவது என்ற வேலைகள்லாம் ஒரு சூனியக்காரன் செய்வதாக நம்புவது இருக்கிறது.
இது குஃப்ரு, இது ஷிர்கு, எனவே இதை நம்ப கூடாது அப்படி என்று சொல்கிறார்கள். கண்ணேரும் அப்படித்தான். நான் இப்படி நிக்கிறேன், முன்னால் உள்ளவரை பார்த்து ஏங்குறேன், அந்த ஏக்கத்தால் அவருக்கு என்ன செய்ய பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் எந்த விதமான புறச்சாதனங்கள் நம்மளுக்கு மத்தியில் என்னது இல்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் 2003 இருந்த அந்த 2003 ஆண்டு இருந்த கருத்தை மாற்றி இன்றைக்கு அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நிராகரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த ஹதீதுகளை பார்த்து இந்த குர்ஆன் வசனங்களை பார்த்து முரண்படாது என்று நேரடியாக சொன்ன பின்னால் இப்போ நம்ம அதை ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டோம். இப்பொழுது நம்மளுக்கு விளங்குறது சையான ஹதீஸ்களை நிராகரித்து தான் ஆக வேண்டும் என்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீதுடைய இலக்கணம் அன்றைக்கு என்னது, அதாவது முரண்படாமல் இருக்கிற செய்திகளை இன்றைய முரண்பட்ட செய்திகளாக என்னது மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அவங்க வைக்கிற வாதம் இதுதான். என்ன வாதம்? எங்கேயோ இருந்து கொண்டு எங்கேயோ இருக்கின்றவர்களுக்கு பாதிப்பை எந்த விதமான புறச்சாதனங்களும் இல்லாமல் ஏற்படுத்தலாம் என்று நம்புவது இறைவனுடைய அந்தஸ்துக்கு சூனியக்காரனையும் கந்திருஷ்டிப்படுபவனையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமம். அதனால் இது எந்த ஹதீதுகள் வந்தாலும் 1000 ஹதீது வந்தாலும் சிறுக்கை ஆதரிக்கின்ற ஹதீஸை நம்ம எடுக்க மாட்டோம். புகாரிலே மொத்தம் 1000 ஹதீஸ் வந்ததுன்னு வரல, அப்படி வந்ததுன்னு வச்சாலும் நாங்க சிறுக்கை ஆதரிக்கக்கூடிய ஹதீதுகளை நிராகரிப்போம் அப்படி என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது 20-25 ஹதீதுகளை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். இந்த வாதத்தை வைத்து இந்த வாதம் எவ்வளவு பலகீனமானது, இது உண்மையிலே வைக்கப்பட்ட வாதம் சரிதானா, சூனியக்காரன் பற்றி அப்படியா நாங்கள் நம்புகிறோம் என்பதை பற்றி எல்லாம் என்னது நான் பின்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்த மாதிரி ஒரு கருத்தை வைத்து இப்படித்தான் இவர்கள் நம்புகிறார்கள், எனவே என்னது அது ஷிர்க். இதுக்கும் கேட்கிறார்கள், இதுக்கு அவுலியாவிட்ட போறாங்களே, அவுலியாட்ட போய் என்னது அந்த கபர்ல பிரார்த்திக்கிறார்களே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அவரே என்ன செய்யறார், கபர் குழுந்து நினைச்ச மாத்திரத்தை நினைத்த செய்யக்கூடிய மாதிரியான லெவல்ல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட போற சிறுக்கண்டி சொன்ன இவர்களே இன்னைக்கு சூனியக்காரர்களை நம்பணும் என்று சொல்றாங்க, சூனியம் செய்யலாம் என்று சொல்றதை நம்பணும் என்று சொல்றாங்கன்னா இன்னைக்கு தடம் புரண்டு விட்டார்களா இல்லையா அப்படி என்று கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவன் அவுலியா இடத்தில் போறவனும் என்ன சொல்றான், அல்லாஹ் நாடித்தான் அது கிடைக்குது என்று சொல்றான். அதே மாதிரிதான் சூனியக்காரன் போற இவங்களும் சொல்றாங்க, அதாவது சூனியத்தை நம்ப வேண்டும் என்று சொல்ற இவர்களும் சொல்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை வைப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. உண்மையில் சொல்வேன் என்று சொன்னால் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இந்த விஷயத்தை அப்படி எடுத்த கனவையே இவர்கள் அதாவது தவறாக திணித்து ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நிக்கவே நிக்காது. இந்த வாதங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரிவு செய்யப்பட்ட வாதங்கள் என்பதை நான் பதில் சொல்லுகின்ற பொழுது ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் தெரிவு சொல்றது உண்மையிலே ஒரு அறிவுடைய வாதமாக இருந்தால் அது வைக்கின்றதுல வெயிட்டாக நிற்கும். ஆனா ஒரு மனிதன் சொல்லாத, ஒரு மனிதன் நம்பிக்கையில இல்லாததை அப்படியே திணித்து அதுக்கு ஒரு அதாவது தரத்தை ஏற்றி அதை சொல்வதை பார்க்கணும். சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று சொன்ன இஸ்லாமிய அறிஞர்கள் கடந்த காலத்துடைய முத்தசிலா கொள்கை பிரிவை சாராத மற்ற அனைத்து இஸ்லாமிய அறிஞர்களோட பட்டியலை எடுங்க. இவர்கள் எல்லாம் நபித்தோழர்கள் தொடக்கம் இவர்கள் எல்லாம் இப்படியா நம்பினார்கள், சூனியம் சம்பந்தமாக நீங்கள் சொல்வது போலதான் நம்பினார்களா, சூனியக்காரன் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வச்சு அல்லது இவர் அதாவது அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போகாட்டி அல்லாஹ் கொண்டு போகலன்னு எங்க இருந்தாலும் நினைச்ச மாதிரி தாக்கம் செலுத்தலாம் என்றுதான் சூனியக்காரர்களை நம்பினார்களா? அப்படித்தான் புகாரியை அதாவது புகாரில் இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் புகாரி, முஸ்லிம் இது போன்ற பதிவு செய்த எல்லாரும் அப்படித்தான் நம்பினார்களா? அந்த மாதிரிதான் இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபுல உலமாக்கள் எல்லாம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் உண்மையிலே இந்த வாதம் அப்படியே கேட்கின்ற நேரத்திலேயே தவிடுபொடியாகின்ற ஒரு வாதம். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கள் மீது வைத்த அவதூறு, இந்த தவிடுபொடி என்ற வார்த்தைகள் சொல்லுவதற்கான காரணமாக தான் எங்கள் மீது அவதூறாக வைத்த ஒரு வாதம். எம்மை காபிராக்குவதற்காக, எம்மை முஷ்ரிக்காக்குவதற்காக, எமக்கு பின்னால் தொழக்கூடாது என்பதற்காக இது வைக்கப்பட்ட ஒரு வாதம். இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிந்திக்க வேண்டும். அவசரமாக இது சம்பந்தமாக அவருடைய உலமாக்கள் மறுபடி கூட வேண்டும். இந்த வாதம் நம்ம வைத்தது பிழை, இப்படி வைக்க கூடாது. உண்மையில் அவர்கள் அப்படி நம்பவில்லை. நாங்கள் வேண்டுமென்றால் இந்த கருத்து தவறு என்று சொல்வோம், இந்த கருத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்வோம். ஆனால் அவர்கள் சூனியக்காரர்களை இறைவனுடைய அந்தஸ்திலே வைக்கின்ற மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்ற வாதம் பிழை என்று உடனடியாக அந்த இயக்கத்துடைய நலனிலும் அதாவது அக்கறை செலுத்தும் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் தவறான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி யாருமே நம்பவில்லை. இந்த மாதிரி எங்களது நம்பிக்கை இல்லவே இல்லை. நம்பிக்கையில் இல்லை மாத்திரமல்ல, எமது செயல்பாட்டில் கூட அந்த நிலைமை இல்லை, எமது வாதங்களில் கூட அந்த நிலைமை இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தவறான வாதம் என்பதை அவர்கள் அடிப்படையில் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
சூனியக்காரர்களுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறதா இல்லையா, சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறதா இல்லையா என்று சொல்கின்ற மேட்டரை ஒரு நாள் நாம் அப்படி பார்க்கவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொடராக விளங்கப்படுத்துவேன். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்னவென்று சொன்னால், இதுல என்ன ஒரு பிரச்சனை என்று தெரியுமா? சூனியம் இருக்கிறதா இல்லையா, சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறதா இல்லையா என்றதுக்கு நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு வைங்க. எப்படி ஹதீஸ்? அஸ்ஸிஹ்ரு ஹக்குன். எப்படி? அஸ்ஸிஹ்ரு லஹு ஹகீகத்துன், அஸ்ஸிஹ்ரு ஹக்குன். அதாவது சூனியத்துக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது, சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அஸ்ஸிஹ்ரு முக்ஸிருன், சூனியம் என்னது? தாக்கம் செலுத்தக்கூடியது. அப்படியான ஹதீஸ்களை நேரடியாக நீங்கள் கேட்டீர்கள் என்று வையுங்கள். அதாவது இந்த ஹதீஸிலிருந்து அப்படி விளங்க முடியாது, அந்த சைடுல அப்படி விளங்க முடியாது, இந்த குர்ஆன் வசனத்துல இப்படி விளங்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அதை அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நேரடியாக ஒரு ஹதீஸ் நான் வைக்கிறேன். சூனியம் உண்மையானது, சூனியத்தால் தாக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு புகாரில் ஒரு ஹதீஸ் நான் வச்சேன்னு வைங்களேன். அந்த அந்த ஹதீஸ் அவர்கிட்ட எடுபடுமா? எடுபடாது. அதான் இங்க உள்ள பிரச்சனை. இந்த விஷயத்துல எந்த ஹதீஸை நம்ம ஆதாரம் காட்ட முடியாத நிலைமையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹதீஸை இங்க எடுக்க மாட்டாங்க அவர்கள். இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் நேரடியாக அப்படி சொன்னார்கள்னால எடுத்துக்கல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, அப்படிதான் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, சிறுக்கு ஆதரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இது சிறுக்கன் அவர்கள் ஒரு விளக்கத்தை எடுத்திருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இது எவ்வளவு ஹதீஸை நேரடியாக கொண்டால் அப்ப எப்படி நம்ம ஆதாரம் வைக்கிறது? ஹதீஸில் இருந்து வைக்க முடியாது. இதான் நம்ம சொல்ல வருகின்ற விஷயம். ஹதீஸ் இப்பொழுது ஆதாரம் அல்ல. இந்த விஷயத்துல கண்ணேறு, கண் திருஷ்டி, சூனிய விஷயத்தில் ஹதீஸை வைக்கவே முடியாது. சூனியத்துக்கு உண்மை ஒன்று இருக்கிறது, யதார்த்தம் ஒன்று இருக்கிறது, தாக்கம் செலுத்த முடியும் என்று நபியர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோண்டு 100 அறிவிப்பால் வரிசையோட வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன சொல்வார்கள்? அது குர்ஆனுக்கு முரண் எடுத்துருவாங்க. இதை வைத்து நான் இதை சொல்றேன். அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மையானதுன்னு நேரடியாக ஹதீஸ் இருக்கிறது. கண் திருஷ்டி உண்மையானதுன்னு நேரடியாக புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டாங்களா? எடுத்துக்கொள்ளல. அந்த ஹதீஸை நிராகரிக்கத்தான் செய்யறாங்க. எனவே சூனியம் உண்மையானது, யதார்த்தமானது, தாக்கம் செலுத்தக்கூடியது என்றதுக்கு நேரடியாக ஹதீஸ் கொண்டாலும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்க போய்க்கிறாங்கன்னு பாருங்க. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எப்படி கண் திருஷ்டி சம்பந்தமா, கண் திருஷ்டி உண்மையானது என்று நேரடியான செய்தி இருந்தும் ஆதாரப்பூர்வமான செய்தி அதை எடுக்க மாட்டோம் என்று சொல்றாங்களோ, சூனியத்துல அதான் நிலைமை. சூனியத்துல நேரடியாக கொண்டு வந்தாலும் எடுக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியாது. நம்ம 1000 ஹதீஸ் எங்களுக்கு வச்சால் அது எடுபட போவது கிடையாது. அந்த ஹதீஸ் 100 அறிவிப்பாளர் வரிசைகளோடு இருந்தாலும் எடுபட போவது கிடையாது. அதனால இந்த விஷயத்தில் நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அவர்களை குர்ஆனில் இருந்து மாத்திரம் தான் ஆதாரம் காட்ட வேண்டியிருக்கிறது. ஹதீஸ் அவங்க இந்த விஷயத்தில் என்ன செய்யறாங்க? எடுக்கவே மாட்டார்கள் என்ற முடிவில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கான்செப்டை எடுத்ததனால் அப்ப இந்த விஷயத்தில் அவர்கள் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல நிறைய அந்த மாதிரியான அம்சங்களில் ஹதீஸை எடுக்க மாட்டார்கள். ஒரு முக்காவாசி விஷயத்துல எடுப்பாங்க, ஒரு காவாசி விஷயத்தை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பட்டியல் நான் வைத்திருக்கிறேன். என்னென்ன விஷயத்தில் அவர்கள் ஹதீஸை எடுக்க மாட்டார்கள், அதுக்கு அவர்கள் நியாயம் கற்பித்தாலும் கூட எடுக்க மாட்டார்கள் என்ற பகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விஷயங்கள் என்ன செய்யும், அதுல வருகின்ற அளவுக்கு அவர்களுடைய இந்த அதாவது முடிவு மாறிக்கொண்டிருக்கிறது. அவசரமாக அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது என்னென்று சொன்னால், இந்த அதாவது இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அம்சம். 4வது என்ன செய்தி என்று சொன்னால், இந்த சூனியம் சம்பந்தமாக அதாவது தாக்கம் உண்டு இருக்கிறது, சூனியத்தால் தாக்கம் செலுத்த முடியுமா முடியாதா, சூனியத்துக்கு அந்த சக்தி இருக்கிறதா இல்லையா, இறைவனுடைய நாட்டம், இறைவன் நாடினால் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நலவோ கெடுதியோ இறைவன் நாடாம நடக்காது. அப்ப அதனால இறைவனுடைய நாட்டத்தை நான் எல்லா வசங்களும் சொல்ல மாட்டேன். சூனியத்துக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா, சூனியத்தின் மூலம் என்னது அதாவது இந்த தாக்கம் செலுத்த ஒரு சூனியக்காரனால் சூனியத்தை கொண்டு தாக்கம் செலுத்த வைக்க முடியுமா முடியாதா என்பது பற்றி இந்த நம்பிக்கை, இதை நான் உங்களுக்கு புரிந்து கொள்கின்ற வண்ணம் சில வாதங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இந்த நம்பிக்கை எப்படி தோண்டி இருக்கலாம், எப்பொழுது தோண்டி இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. இது முதல் வாதம், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒன்றில் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் இமாம்கள் உருவாக்கி இருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னிருந்தே காபிர்கள் அப்படி நம்பி வந்திருக்க வேண்டும். ரெண்டில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் இமாம்களாக என்னது சூனியம் கற்க கூடாதான், சூனியம் படிப்பிக்க கூடாதான், சூனியக்காரன்ட்ட போக கூடாதான், சூனியம் செய்ய கூடாதான், அதெல்லாம் ஓகே. ஆனா சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, இதை ஆரம்பத்தில் அவங்க தெரியாம இருந்துட்டாங்க, சூனியத்துக்கு தாக்கம் உண்டு அப்படி என்று சொல்லி இமாம்களாக அதை என்ன செஞ்சுக்கணும், உருவாக்கி இந்த ஹதீஸ் எல்லாம் சேர்த்து சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்று சொல்லி அவர்கள் பொய்யாக ஒரு கருத்தை உருவாக்கி இந்த மாதிரி போலியாக அவர்களுக்கு கிடைத்த, அவருடைய வாதாடிப்பட்ட போலியாக கிடைத்த இந்த ஹதீஸ்கள்லாம் சேர்ந்து பதிவு செஞ்சு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கி இருக்க வேண்டும். என்னத்தை உருவாக்கி இருக்க வேண்டும்? இந்த நம்பிக்கை, போலியான ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி இருக்க வேண்டும். அல்லது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே காபிர்கள் இந்த சூனியத்துக்கு ஒரு தாக்கம் உண்டு, சூனியம் தாக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு சக்தி உள்ளது என்று நம்பி இருக்க வேண்டும். உண்மையிலே தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா ரெண்டாவது அதை பேசலனா அவருடைய நம்பிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்னையே ஜாகிலியத்தில் உள்ள மக்கள் காபிர் மக்கள் எப்படி நம்பி இருக்கிறோம் சொன்னால் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் உண்டு, சூனியத்தால நினைச்ச மாதிரி நினைச்ச வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நம்பி இருக்க வேண்டும். ரெண்டுல ஒன்று தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னால இது உருவாக்கப்பட்டதாக இருந்தால், இமாம்கள் சேர்ந்து உருவாக்கினதாக இருந்தால், அது நிச்சயமாக அப்படி ஒரு கருத்தை ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்ல மாட்டார். ஏற்கனவே உள்ள கருத்தை இமாம்கள் அப்படியே எழுதி வந்தார்கள் என்று சொல்கின்ற வாதங்களை வைப்பார்களே ஒழிய, இஸ்லாமிய சமுதாயமாக சேர்ந்து இஸ்லாமிய அறிஞர்களாக சேர்ந்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு தானாக நம்ப ஆரம்பித்தார்கள் அப்படி என்று சொல்ல முடியாது. அது அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள். எப்படி சொல்லுவார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு முந்தைய காபிர்கள் அப்படி நம்பி வந்து கொண்டிருந்தார்கள், சூனியத்துக்கு தாக்கம் உண்டு நம்பி வந்து கொண்டிருந்தார்கள், அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படியாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னாலேயே காபிர்கள் இப்படி சூனியத்தை தவறாக நம்பி இருந்தார்கள், அதனால நிறைய வேலை செய்யலாம், தாக்கம் உண்டு என்று நம்பி இருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய குஃப்ர். இவங்களுடைய அதாவது இவர்கள் சொல்லுகின்ற அந்த வாதத்தின் அடிப்படையில் சூனிய காரணம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வச்சு அவங்க நம்புறாங்க. அப்ப பெரிய குஃப்ரா இல்லையா? மிகப்பெரிய சிறுக்கா இல்லையா? அவங்களுடைய வாதம் மிகப்பெரிய சிறுக்கு. அப்ப மிகப்பெரிய சிறுக்கு மிகப்பெரிய குஃப்ராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஷிர்க் என்று சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். சூனியத்தால் எதுவும் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்க நாங்க பார்க்கிறோம் இந்த சூனியம் என்கின்ற வாதம் என்ன செய்கிறது தெரியுமா? எந்த நபி வந்தாலும் சரி சூனியக்காரன் அவருக்கு பேர் சொல்றாங்க. அவர் மூஜிசா காட்டுகின்ற பொழுது அற்புதங்களை செய்கின்ற பொழுது அதுக்கு சூனியம் என்று பேர் சொன்னார்கள். சூனியத்தை வச்சுதான் திசை திருப்பினார்கள். நபியுடைய பிரச்சாரத்தையும் நபியையும் சூனியத்தை வைத்துத்தான் திசை திருப்பினார்கள். ஏராளமான ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களை நாங்க பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இந்த சூனியம் என்பது சூனியத்தால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக விளங்கப்படுத்தி இருப்பார்கள், நேரடியாக சொல்லி இருப்பார்கள். இது ஷிர்க் என்று சொல்லி இருப்பார்கள். எப்படி குறிகாரர்களை பற்றி சொல்லப்பட்டதோ, எப்படி அதாவது அந்த மறைவான ஞானம் சொல்லுகின்றவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டதோ, அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் மக்கள் தவறாக நம்பி இருந்ததெல்லாம் இது தவறு, இப்படி நம்ப கூடாது என்று நேரடியாக சுட்டி காட்டினார்களோ அது போன்று இந்த சூனிய விஷயத்தையும் சுட்டி காட்டியிருப்பார்கள். சூனிய மெற்றை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பார்வையில் ஒரு நுட்பமான ஷிர்க். சூனியத்துக்கு தாக்கம் செலுத்த முடியும் என்பது நுட்பமான ஷிர்க். ஏற்கனவே நுட்பமான ஷிர்க் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் இருந்து சுட்டி காட்டினார்கள் ஒரு ஷிர்க் சொன்னாங்க. அப்ப இந்த நுட்பமான ஷிர்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்துக்கு சுட்டி காட்டி இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸை காட்டுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்று நம்புவது ஷிர்க், குஃப்ரு. சூனியத்தை அப்படி நம்ப கூடாது, சூனிய காரண மெட்டர் அதெல்லாம் ஒரு மெட்டரே இல்லை, அதனால ஒன்னும் செய்ய முடியாது, அப்படி நம்ப வேண்டாம், அது குஃப்ரு என்று சுட்டி காட்டினதை நீங்க காட்டுங்க ரசூலுல்லாஹி காலத்துல. அதே போல கண் திருஷ்டியை நீங்க நம்பவானா, கண் திருஷ்டியால ஒன்றுமே செய்ய முடியாது, மக்கள்லாம் நீங்க அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, இது பெரிய ஷிர்கப்பா, இது உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும், ஜாஹிலிய மக்களை நீங்க அப்படி நம்பவானா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட காலத்துல வாழ்ந்த ஷிர்கான குஃப்ரான எல்லா நம்பிக்கைகளை நிராகரித்தார்கள், உடைச்சாங்கன்னு பார்க்கிறோம். விளங்கிட்டா? அதை நேரடியாக சொன்ன சின்ன மெட்டர் எல்லாம் எடுத்து செய்தார்கள் சொன்னார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். அப்படி சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஷிர்க் குஃப்ரு என்று தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க என்று சொன்னால் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் உண்டு, சூனியத்தால தாக்கம் செலுத்த முடியும், கண் திருஷ்டியால தாக்கம் செலுத்த முடியும் என்ற தவறான நம்பிக்கை அந்த ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் இருந்திருந்தால் அந்த நபிமார்களுடைய கடமைகளில் ஒன்றாக என்ன இருந்திருக்க வேண்டும்? இந்த சூனியத்தால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு அது வெறும் வித்து வேலை, இதை நீங்க நம்பிடவானா, இந்த கண் திருஷ்டியால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, இது வெறும் வித்து வேலை, அது சும்மா பொய்க்கு ஏமாத்துறாங்க, இது குஃப்ர் ஷிர்க் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நீங்க அப்படி காண மாட்டீர்கள், மாற்றமாக நிறைய காணுவீங்க. எப்படி காணுவீங்கன்னு சொன்னால் கண் திருஷ்டி படக்கூடாது, கண் திருஷ்டி செய்யக்கூடாது, அது பிழை, அது ஒரு முஃமினை பாதிக்கிற வேலை, நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. கண் திருஷ்டி உண்மைதான், கண் திருஷ்டியால பாதிப்பு ஏற்படலாம் தான், ஆனா கண் திருஷ்டி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு மீது கண்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி சொல்ற செய்திகளை நீங்க பாப்பீங்க. சூனியம் என்னது, சூனியம் செய்யக்கூடாது, சூனியத்தை காட்ட போகக்கூடாது, சூனியம் படிக்க கூடாது, அது மோசம், சூனியம் படிக்கிறவங்க படிப்பிக்கிறவங்க சைத்தானுகள் தான், அப்படி என்றெல்லாம் கண்டிக்கிற வசனத்தை பாப்பீங்க. ஆனா
அந்த அந்த சூனியத்தால என்னது தாக்கம் செலுத்த முடியும் என்ற மாதிரியான ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் தான் பார்ப்பீங்க. அப்ப இது ஷிர்காக இருந்தால், இது குஃப்ராக இருந்தால் இஸ்லாமியர் அப்ப விளங்கப்படுத்தல. அப்ப இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அந்த காலத்துல இல்லாத ஒன்றை பிற்காலத்தில் ஏற்படுத்தி கொண்டார்களா, அல்லது இஸ்லாமிய அறிஞர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா? அன்றைக்கு இந்த சூனியத்தால தாக்கம் செலுத்த முடியும், கந்திருஷ்டியால தாக்கம் செலுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அன்றைக்கு நபியர்கள் இதே திட்ட தெளிவாக சுட்டி காட்டவில்லை. இவ்வளவு பெரிய குஃபர், இவ்வளவு பெரிய ஷிர்க் ஏன் சுட்டி காட்டவில்லை? அதுக்கு மாற்றமான செய்திகள் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறதுக்கு என்ன காரணம்? விளங்கிட்டா? மாற்றமான செய்தி நீங்க நம்பலன்னு வைங்களேன், நம்பலன்னு வைங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய செய்தியில எப்படி வந்திருக்குது? ஆதரிச்சு வந்திருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. என்ன ஆதரிச்சு? கந்திருஷ்டி உண்மைதான், கந்திருஷ்டியால தாக்கம் செலுத்த முடியும் தான், ஆனா கந்திருஷ்டி படுற மாதிரி நடக்க வேணாம். சூனிய உண்மைதான், விளங்கிட்டா? சூனியத்தால, அதாவது சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்த முடியும் தான், ஆனா சூனிய கரண்ட போக கூடாது, சூனியம் படிக்க கூடாது, சூனியம் படிப்பிக்க கூடாது, அது குஃப்ரு. இந்த மாதிரி செயல்களை தான் நீங்க என்ன செய்வீங்க? நிறைய பார்ப்பீர்கள். இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த தாக்கம் செலுத்துதல் என்று நம்பினால், இறைவன் நாடினால் அதுக்கு ஒரு தாக்கம் செலுத்துவது இருக்கிறது என்று நம்பினால் ஒரு நாள் அது குஃப்ர் ஷிர்க்ல எங்களை கொண்டு போய் என்ன செய்யாது? சேர்க்காது. உலகத்தில் அது தாக்கம் செலுத்துமா இல்லையான்னு ஆய்வு செய்யறோம். தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குது, நம்பிட்டு போறோம். விளங்கிட்டா? இறைவன் நாடினா தான் அது நடக்கும். அவனா தாக்கம் செலுத்த நம்ம சொல்ல வரல. அது இன்னும் விரிவான உங்களுக்கு பின்னால விளங்கப்படுத்துவேன். இது உலகத்துல தாக்கம் செலுத்தக்கூடியதான், தாக்கம் செலுத்தக்கூடியது. காரணம் எங்களுக்கு விளங்காம இருக்கும், அதுக்காண்டி காரணம் இல்லைன்னு அர்த்தமாகிறது. அப்ப அப்படியே நாங்க நம்பிட்டு போக வேண்டியது என்றுதான் ஹதீஸ்களை நம்ம படிக்கிறோம். ஹதீஸ்கள் அப்படி சூனியம் செய்யப்பட்ட செய்திகளை அப்படித்தான் படிக்கிறோம், சூனிய சம்பந்தமான செய்திகள் அப்படித்தான் படிக்கும், குர்ஆன் வசனங்கள்ல சில விஷயங்கள் அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையை நல்ல முறையில் வழங்கும். 4வது மெட்டர் தான். ஒன்றில் சூனியம் சம்பந்தமான தாக்கம் பிற்காலத்தில், அந்த நம்பிக்கை பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும், அது சாத்தியமில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும், ஜாகிலிய மக்கள்கிட்ட இருந்திருக்க வேண்டும். ஜாகிலிய மக்கள்கிட்ட சூனியக்காரன் வந்து என்னது, அதாவது பிறருக்கு தாக்கம் செலுத்த முடியும், சூனியத்தால தாக்கம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கை தாக்கம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை குஃப்ர் என்று இருந்தால், கந்திருஷ்டி மூலம் பிறருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கை குஃப்ர் என்றிருந்தால் ஏன் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தல? விளங்கப்படுத்தினா ஒரு செய்தி இல்லை. பிற்காலத்துல வந்து முத்தசிலாக்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது, அல்லது என்னது, அதாவது பிற்காலத்திலே வந்து, அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அவர்கள் சொல்ல வேண்டி இருக்கிற நிலைமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் ரசூலுல்லாஹ் காலத்துல அது இருக்காம என்ன பரவாயில்ல? ரசூலுல்லாஹ் காலத்துல கந்திருஷ்டி இல்லை, கந்திருஷ்டியின் மூலம் தாக்கம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கவில்லை. சூனியம் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லை, சூனியத்தின் மூலம் என்ன தாக்கம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கவில்லை. விளங்கப்படுத்தாம போய்க்கலாம். இருந்து ஏன் விளங்கப்படுத்தவில்லை? பெரிய குஃப்ரு, பெரிய ஷிர்காக இருந்து ஏன் விளங்கப்படுத்தல? இன்னும் சொல்ல போனால் சிலை வணக்கத்தை விட பெரிய குஃப்ருன்னு சொல்ல வேண்டும். காரணம் ஏன் சொல்லுங்க? சிலை வணக்கத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில், ஏகத்துவத்துக்கு பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முழுமையாக டிஸ்டர்பாக அமைஞ்சது சூனியம் என்ற நம்பிக்கை தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்திலிருந்து வேதத்தை இறக்கி வைத்தாலும் நேரடியாக கண்டு அதை தொட்டு பார்த்தால் அவர்கள் சூனியம் என்று சொல்வார்கள். அதான் அவர்களுடைய அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சொல்லணுமா இல்லையா? இந்த சூனியத்தால அப்படியே இறக்க முடியாதப்பா, சூனியத்தால ஒன்று நடக்காதப்பா, சூனியத்தால எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கணுமா இல்லை? அப்படி எல்லாம் எங்கேயா சொன்னானா? அந்த மாதிரி எங்கே நீங்க காட்ட மாட்டீர்கள். அந்த மாதிரி ஹதீஸ்களை என்ன செய்ய மாட்டீர்கள்? நீங்கள் காட்ட மாட்டீர்கள், மாற்றமாக காட்டுவீர்கள். மாற்றமாக என்றால் சூனியம் கூடாது, கந்திருஷ்டி கூடாது, அப்படி செய்யக்கூடாது காட்டுங்க ஒரு சைடு. ஆனா தாக்கம் செலுத்த முடியுமான செக்ஷனை பாத்தீங்கன்னா முடியும் என்ற செக்ஷனை நீங்க என்ன செய்வீர்கள்? நிறைய பார்ப்பீர்கள். அதனாலதான் முடியும் என்ற இருப்பதனாலதான் நீங்க வந்து ஹதீஸ்ல நிராகரிக்க வேண்டி ஏற்படுகிறது. எதெல்லாம் தாக்கம் செலுத்த முடியும் என்று வருகிறதோ அதுல நிராகரிக்க வேண்டி ஏற்படுகிறது. ஆனா நீங்க உண்மையில சட்டப்படி என்ன காட்டணும் தெரியுமா? நிறைய ஹதீஸ்களை காட்டணும். சூனியத்தை வந்து தாக்கம் இருக்கிற நம்புவது குஃப்ரு, கண் திருஷ்டிக்கு தாக்கம் இருக்கிற நம்புவது குஃப்ருன்னு நீங்க நிறைய செய்திகளை காட்டணும். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்க தாக்கம் செலுத்துற நம்பிக்கையோட காலத்துல இருந்து ஏன் காட்ட முடியவில்லை? அது வந்து அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யவில்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற ஒன்று ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்ல ரெடி இல்லை. சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குதா, விளங்கிட்டா, கந்திருஷ்டிக்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா என்ற அமைப்புல தான் நீங்க ஹதீஸை காட்டுவீங்க. ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படித்தான் பார்க்கலாம், அஜ்வாயித்தபல் சம்பந்தமான ஹதீஸ் அப்படித்தான் பார்க்கலாம், கண்ணேறு சம்பந்தமான ஹதீஸ் அப்படித்தான் பார்க்கலாம். தாக்கம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யலாம், பார்க்க முடிகிற நிலைமையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்வதைத்தான் கூடாது என்று சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையிலும் கூட தாக்கம் செலுத்துதல் என்ற நம்பிக்கை குஃப்ர் ஷிர்க்குள்ள வராது. இது முதல் வாதம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு முன்னுரை சொன்னேன், இதுல முதலாவது அம்சம் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் வசனம். இப்ப இரண்டாவது விஷயம், அதான் நீங்க சொன்னீங்களே குர்ஆன் வசனம் அப்படி தாக்கம் செலுத்த முடியும் என்று புரிந்து கொள்கின்ற வண்ணம் இருக்கிறது, ஹதீஸ்கள் அப்படி முடியும் என்று புரிந்து கொண்ட வண்ணம் இருக்கிற அந்த பட்டியலை தர முடியுமா அப்படி நீங்கள் கேட்கலாம். இது இல்லாட்டி கூட, இந்த வசனங்கள் இந்த செய்திகள் இல்லாட்டி கூட உலகியல் ரீதியாக நம்ம பார்த்தா தாக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
ஆனா நம்பிக்கை சார்பாக நமது வாரதாக இருந்தால் குர்ஆன் வசனம் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இவைகள் இல்லைன்னா சூனியம் பற்றி நம்ம ரிசர்ச்சே பண்ணியிருக்க மாட்டோம், அது தேவையே நம்மளுக்கு இல்லை. ஆனா இந்த வசன ஹதீஸை நீங்கள் பாருங்கள், ஒரு 2-3 அதாவது இந்த சில செய்திகள்லாம் என்ன சொல்கிறது பாருங்கள், எப்படி தாக்கம் செலுத்த முடியும் என்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் பாருங்கள். இதுல பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது சூரா பக்ரா உங்களுக்கு தெரியும் 102வது வசனம். இந்த சூனியம் என்பது யூதர்களோடு சம்பந்தப்பட்டு நிறைய பேசப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மெற்றை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா யூதர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம், அது ஆரம்ப, அவர்களுக்கு முந்தைய ஆரம்ப சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது பனு இஸ்ரவேலர்கள்ட்ட சூனியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தவன் கூட ஒரு யஹூதி. அப்ப அந்த யூதர்களோடு சூனியம் நிறையவே சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். யூதர்கள்ட்ட தான் இது சம்பந்தமான அறிவு இருப்பதை நாம் பார்க்கலாம். யூதர்கள் என்று குறைஞ்சு போயிருக்கிறதுனால இந்த சூனியம் பற்றிய அறிவும் என்னது குறைஞ்சு போயிருக்கிறது. ஆனா சூனியம் இருக்கிறது. அதாவது நீங்க சூரா பக்ரால் எடுத்து பாத்தீங்கன்னா 102 பாபில் என்ற ஒரு இடத்தை சொல்லி, பாபிலோன் இடத்தையே சொல்றான். அந்த இடத்துல அதுல இருந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, சைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை ஃபாலோ பண்றாங்க, அவர்கள்ட்ட இந்த சூனியத்தை படித்துக் கொண்டார்கள், அவர்கள் இன்ன சூனியத்தை படித்தார்கள் என்று யூதர்களை சம்பந்தப்படுத்தி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போட்டதும் யூதர்கள், பனு இஸ்ரவேல் மக்கள். அப்ப அதே போல ரசூலுல்லாஹ்களுக்கு சூனியம் வச்சதா வரக்கூடிய செய்தி மதீனால தான் நடக்குது. அது என்னது, அதாவது ஒரு யஹூதி தான் சூனியம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சூனியம் என்கின்ற மெட்டர் யூதர்களோடு நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்ப யூதர்கள் இன்றைக்கு உலகத்துல 2.5 கோடி 3 கோடிக்குள்ள தான் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப சூனியம் என்ற செய்தி யூதர்களுடைய அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களுக்குள்ளதான் அது சுருங்கி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் சூனியம் என்று முக்கியமான பிரதேசங்கள் இருப்பது உலகியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இது 2வது வாதம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. அந்த அதாவது ஹாரூத் மாரூத் என்பவர்களிடம் இருந்து இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எதை கற்றுக்கொள்கிறார்கள்? அதாவது மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனையும் மனைவியையும் எதை கொண்டு பிரிக்கலாமோ அதை கற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். மா யுஃபர்ரிகூன பிஹி, எதை கொண்டு அவர்களால் பிரிக்க முடியுமோ, எதை கொண்டு பிரிக்கலாமோ, பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், பிரிப்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா பொய்யா சொன்னான், பிரிப்பதை கற்றுக்கொள்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அந்த கற்றுக்கொண்டது சூனியம் தான். அப்படி ஒரு சூனியம் இருக்கிறது, கணவனையும் மனைவியும் பிரிக்க முடிந்த ஒரு சூனியம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் படித்துக் கொண்டார்கள் என்று சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், மா யுஃபர்ரிகூன பிஹி, அவர்களுடைய நம்பிக்கையில் என்று சொல்லல, அவர்களுடைய நம்பிக்கையில் கணவனை மனைவியை பிரிக்கக்கூடிய என்று சொல்லல, கணவனை மனைவியை பிரிக்கக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அவர்களிடமிருந்து கணவனை மனைவியை பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா என்ன? அதனால பிரிக்கலாம், சந்தேகமே இல்லையே, அதனால பிரிக்கலாம். இல்ல அது சும்மா அவதூறு சொல்லி பிரிச்சு விடுறதுதான், சும்மா புறம் பேசி பிரிச்சு விடுறதுதான், 4 செய்தியை மூட்டி விட்டு பிரிச்சு விடுறதுதான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான்னா அது ஹாரூத் மாரூத் தான் கற்றுக்கொள்ளணும். அது அப்படின்னா நான் நீங்க எல்லாரும் சூனியக்காரரா பேசுறோம், எல்லாருக்கும் தான் அது இயலுமே. இந்த கேட்கிற உங்களுக்கு அது நினைச்சா இயலும், இப்ப பேசுற எனக்கு அதை நினைச்சா இயலும். விளங்கிட்டா? இந்த சூனியம் என்னது இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் நினைச்சா இயலும். அப்ப எல்லாருமே சூனியக்காரர்களா? அதுக்கு ஹாரூத் மாரூத் படிப்பிக்கணுமா? படிப்பிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலைமையில அது இருக்குது. அப்ப சூனியம் என்று அல்லாஹ் தஆலா அந்த சொல்ற மேட்டர் ஒண்ணுமே இல்லையா? அப்படி சும்மா பேசி கீசி மூட்டி விடுற விஷயம் தான் சொன்னா எல்லாரும் சூனியக்காரர்கள். அது நினைச்சா எல்லாருக்கும் இயலும். அப்படி தெரியாமலும் ஒருத்தருக்கு செஞ்சு படுது. சரிங்களா? கணவன் மனைவியை பாடையில பிரிக்கிறது ஒரு வசனத்தை கொண்டு சொல்லி பிரிப்புகள் உலகத்தை நடக்கத்தான் செய்யுது. அப்ப எல்லாரும் சூனியக்காரர்களா? அவர்கள் காபிர்களாய் மாறிவிட்டார்களா? ஒருத்தன் கணவனை மனைவியை மூட்டி விட்டு பிரிச்சுட்டான், அவன் காபிரா? இஸ்லாத்தை வெளியே போயிட்டானா? அவன் சூனியமே செஞ்சுக்கிறானே. அப்ப அதான் சூனியம். அந்த சூனியமா இது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவர் போய் கணவன் ஒரு வேலையை சொல்லி மனைவிட்டு ஒரு விஷயம் சொல்லி பிரிச்சுட்டாங்க, இவர் காபிர், ஏன் சூனியம் செஞ்சுக்கிறாரு, வெட்டுக்களத்தை அப்படியே சொல்ல போறீங்க? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறேன்னு சொல்ல போறீங்களா? குழப்பம் ஏற்படுத்தினான்னு சொல்ல போறீங்களா? அன்புள்ள சகோதரர்களே, அதல்ல. அப்படி எடுத்த உலகத்துல எல்லாரும் சூனியக்காரா மாறிடுவாங்க. இந்த விஷயம் செய்யறவங்க எல்லாம் சர்வசாதாரணமா மூட்டி விடுறதெல்லாம் சிறுக்க சூனியம் என்று இருந்தா அதல்ல. அது கண்டு ஒரு கலை அவர்கள்ட்ட படித்தார்கள், அவர்கிட்ட படிச்சுக்கணும் எப்படி பிரிக்கிறது. விளங்கிட்டா? அப்ப இது எதை சொல்லுகிறது? அந்த சூனியத்தை செய்தால் கணவனை மனைவியரில் பிரிவை ஏற்படுத்த முடியும். நினைச்ச மாதிரி ஏற்படுத்தலாமா? சூனியக்காரன் நினைச்ச மாதிரி அதை ஏற்படுத்தலாமா? ஒரு சைட்ல இருந்து படிச்சுட்டா இந்த சூனியத்தை படிக்கிறான், ஹாரூத் மாரூத்ல இருந்து படிக்கிறான், படிச்சுட்டு நினைச்ச மாதிரி ஒரு கணவனை மனைவி அந்த சூனியத்தை செஞ்ச உடனே பிரிச்சிடலாமா? அப்படி முடியாது, அப்படி நம்ப கூடாது.
அவன் நினைச்சா அது நடக்கும் நம்பினா தான் குஃப்ரு. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், வலைஸ பிதார்ரிஹிம் ஷைஆ வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின். அவர்களால் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது அதன் மூலம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதன் மூலம் அவர்கள் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது இல்லா பிஇذنில்லாஹ், இறைவனது அனுமதியை கொண்டே தவிர. நினைச்ச மாத்திரத்துல செய்ய இயலாது. விளங்கிட்டா? இந்த வசனத்துல உள்ள மாதிரி நம்பியா சரி, அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணும் நம்பவே. இந்த வசனத்துல உள்ள மாதிரி நம்புற வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், இறைவனது அனுமதியை கொண்டே தவிர அவர்களால் தாக்கம் செலுத்த முடியாது, பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இது எப்படி விளங்கணும்? இறைவனது அதாவது அனுமதியை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். இறைவன் அதை நாடினான் என்று சொன்னால், அவங்க சூனியம் செய்யற நேரத்தில் இறைவன் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படணும் என்று நாடினான் என்று சொன்னால் அது நடக்கும் என்று அர்த்தம். இல்ல அது அல்லாஹ் தஆலா சொன்னது பாதிப்பே ஏற்படாது என்றதுக்கு தான் பிஇذنில்லாஹ் உற்றணும் விளங்கிட்டான என்ற மாதிரி விளங்கினீங்க என்று சொன்னால் அது தவறான அர்த்தம். அப்படி வழங்கக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? இறைவன் நாடினாலும் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இது குஃப்ர் இல்லையா? இறைவன் நாடினாலும் கண்ணேரால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இறைவன் நாடினாலும் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. சொல்லுங்க பாப்போம். இறைவன் நாடினாலும் கண்ணேரால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, இறைவன் நாடினாலும் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லது இறைவன் நாட மாட்டான் அப்படி சொல்லுங்க. சூனியத்துக்கு என்னது? இறைவன் நாடவே மாட்டான். ஒரு நாள் என்னது? இதுக்கு நாடவே மாட்டான் அப்படி சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, உலகத்துல எல்லாத்துக்கும் நாடக்கூடிய சக்தி இறைவன் இருக்குது. நாடுவானா இல்லைன்றது அவன் கையில் உள்ள விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா நேரடியா சொல்றான், வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இறைவன் எங்கேயாவது சொல்லி இருந்தால் ஓகே, நான் இந்த விஷயத்தை நாட மாட்டேன், மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ற அனுமதியை கொண்டே தவிர அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. நினைச்ச மாத்திரத்தில் நீங்க சூனியம், ஏன்னா அப்படி நம்பினாங்க மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை சூனியக்காரர்களை பத்தி நம்பிக்கை எப்படின்னா, சூனியம் என்றது நினைச்சத்தை செய்யும் என்ற நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்தது. விளங்கிட்டா? எதை எடுத்தாலும் சூனியம் தான். எதை எடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாலும் சூனியம், கள்ள புலந்து ஒட்டகம் வந்தாலும் சூனியம், சந்திரன் ரெண்டா பிறந்தாலும் சூனியம், எதை எடுத்தாலும் சூனியம் நம்பிக்கை கொண்டிருந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றேன், ஏன் அனுமதி கொண்டுதான் அப்பா சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்தலாம், நினைச்ச மாதிரி எல்லாம் சூனியக்காரன் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றான். அப்படித்தான் நம்ம சொல்றோம். சூனியக்கார் அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்? அவர்கள் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். அந்த பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் என்பது மூட்டி விடுறதல்ல. அப்படின்னா நான் நீங்களா சூனியக்காரன் அந்த மாதிரி நடந்து சொன்னா, நம்ம தெரியாம தவறாம அப்படி பேசிட்டோம்னா சூனியக்காரன் அர்த்தமாயிரும். எங்களை எல்லாம் சூனியக்காரன் கூப்பிட்டு செஞ்சுட்டா சிறுக்கு செஞ்சுட்டான்னு சொல்ல வேண்டி ஏற்படும். யாராவது ஏதாவது பேசி கணவன் மனைவிகளை பிரிவு ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னா அவன் சூனியக்காரன் சொல்ல வேண்டி ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்கள் தங்களுக்கு தீங்கு தரக்கூடியதை கற்றுக்கொள்கிறார்கள், தங்களுக்கு பிரயோஜனம் இல்லாததை கற்றுக்கொள்கிறார்கள். வலகத் அலிமு, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், லமன் இஷ்தராஹு, அதை வாங்குகின்றவர்கள், மாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு எந்த விதமான அதாவது சான்ஸும் மறுமை நாளில் கிடையாது. வலபிஸ மா ஷரௌ பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானூ யஅலமூன், அவர்கள் தங்களை விற்றுக்கொண்ட அந்த விஷயம் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் மிக மோசமானது அல்லாஹ் தஆலா சொல்றார். வெறும் வித்தியை சொன்னானா, வெறும் வாயால மூட்டி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு பாரிய ஒரு விஷயமா சொன்னானா? இல்லை. அதை நல்ல முறையில் நான் ஏற்கனவே சொன்னதை ரிப்பீட் போட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துக்கு இந்த வாதத்துக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? ரெண்டாவது வாதத்துல என்ன தெரியுமா? இதுல இறைவன் நாடினாலே தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்ற வாசகம் வருது. இந்த வாசகத்தை புரிஞ்சு கொடுத்து இன்னொரு குர்ஆன் வசனம் பாருங்க. சூரா முஜாதிலா 10வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தானிடமிருந்து ஏற்படுவது. லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, அதன் மூலம் முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ரகசியம் பேசுகிற சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறான். 2 பேர் பேசிக்கின்றதா 3வது மூமின் என்ன செய்வான்? கவலைப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு அது தொந்தரவாய்க்கும் என்று சொன்னார்கள். இதுக்காக வேண்டி தான் ஷைத்தான் இந்த ரகசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலைஸ பிதார்ரிஹிம் ஷைஆ, ஷைத்தானால் இந்த ரகசியத்தின் மூலம் எந்த பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர. அப்ப ரகசியம் கவலை ஏற்படுத்தாதா? ரகசியத்தால பாதிப்பு வராதா? ஏன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதானே பாதிப்பு ஏற்படுத்தலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியே நம்ம அதை விளங்குவோம். கவலை, ரகசியம் பேசினா கவலை வரும். இறைவன் நாடினால், இறைவன் நாடாம எல்லாருக்குமே அந்த கவலை என்ன செய்ய முடியாது? ஏற்படுத்த முடியாது என்றுதான் விளங்கணும். ஃபல்யத்தவக்கலில் வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன்,
தவக்குல் செய்யணும். மூமின்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. அதை இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதே மாதிரி புரிஞ்சுக்கொள்றீங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பாதிப்பை இறைவன் நாடினால் ஏற்படுத்த முடியும். நேரடியாக குர்ஆன் வசனம் சொல்லுது. பிரிப்பதை தான் கற்றுக்கொண்டார்கள் ஒரு கலையை இஸ்லாம் என்ன செய்து குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். பாபில்ல இறங்கப்பட்டது பார்க்கிறோம். இதை வந்து ஷைத்தான்கள் படிப்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏமாத்தி படிப்பித்தார்கள் என்று என்ன செய்யறோம் நாங்கள் பார்க்கிறோம். இதன் மூலம் அவர்கள் காஃபிரானார்கள் என்று பார்க்கிறோம். கணவன் மனைவியிடம் மூட்டி விட்டு பிரிக்கிறது குஃப்ர் என்று சொல்லட்டும், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லட்டும், அப்படி எதுவுமே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இது மட்டும்தான் சூனியம் அந்த இடத்துல சொல்லல. அவர்கள் பாபிலோன்ல படிச்சு கொண்டது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதாரத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய இரண்டாவது, இன்ன மினல் பயானி லஸிஹ்ரா, பேச்சில் ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பேச்சில் சூனியம் இருக்கிறது சொன்னா பேச்சில் ஒன்றுமில்லை என்பது இருக்கிறது. அதான் அர்த்தம். பேச்சில் ஒன்றுமில்லை என்பது இருக்கிறது. பேச்சில் ஒன்றும் செய்ய முடியாது. பேச்சால் உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. பேச்சால் உங்களுக்கு அதான் அர்த்தம். பேச்சால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். பேச்சால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அவர்கள தாக்கம் செலுத்த முடியும். நீங்க பேசுவீங்க, அதன் மூலம் ஒரு தாக்கம் ஏற்படும். ஏன் ரசூலுல்லாஹ் சிஹ்ரனாங்க விளங்கிட்டா, நான் பேசுகிறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க, உங்களோட முகம் மாறுது, உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது, கண்ணீர் வடிக்கிறீங்க, உள்ளம் பிறழுது, மாத்தி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்த முடியும் பேச்சால். பேச்சால் ஒருத்தனை வழிகெடுக்க முடியும், பேச்சால் ஒருத்தனை நேர்வழி காட்ட முடியும். அல்லாஹ் நாடினா விளங்கிட்டா, இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து நாங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படி சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், சூனியத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, சூனியம் சூனியம் ஒன்றுமே இல்லை, அதனால ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்ல விளங்குறத நான் கேட்கிறேன். சூனியம் என்றாலே சூனியம் அர்த்தம் அல்ல, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அப்படியே தான் தமிழ்ல அதை விளங்குறது. சிஹர் என்ற அரபுல என்ன, நம்ம சஹர் என்றோம். விளங்கிட்டா, இருள் சூழ்ந்து அதே நேரம் சுப உதயமாக இருக்கக்கூடிய கிட்ட உள்ள சஹர் என்றோம். இந்த மாதிரியான சொற்கள், அதாவது விளங்கியும் விளங்காம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் சிஹர் என்று சொல்லுவாங்க. மாலதுஃப வஹஃபிய சபபுஹு, நுட்பமான அதே நேரத்தில் காரணம் புரிந்து கொள்ள முடியாத, காரணம் இருக்கும் இல்லாம இருக்காது, காரணம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றுக்கு தான் சூனியம் என்று சொல்லப்படும். மொழி புத்தகங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், நிறையவே பார்க்கலாம். அப்ப காரணம் ஒன்று இல்லாம அது நடக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் மக்களால பார்த்த உடனே திடீர்னு நடந்தோன்னு இது எப்படி நடந்ததுன்னு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறதால சிஹர் என்றுவாங்க. இது சிஹரு விளையாட்டா, சந்திர ரசூலா புழக்கிறாங்க, எப்படி நடந்தது தெரியாது, சிஹர் என்றுவாங்க. அதே போல என்ன, கல்லு புழக்கு ஒட்டகம் வருது, சிஹர் என்றுவாங்க, எப்படி நடந்தது தெரியாது. சுலைமான் பார்க்கிறார், எப்படி நடந்தது தெரியாது, அதனால சிஹர் என்றுவாங்க. அதுதான் மொழியில சிஹர் என்று சொல்றது. ரீசன் விளங்காதனால சிஹர் என்று சொல்றது. ரீசன் இல்லை என்று அர்த்தம் அல்ல, ரீசன் இல்லை என்று அர்த்தம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் அதை விளங்கப்படுத்துவேன். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயங்கள்ல உண்டு. அடுத்தது, அதாவது ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இப்ப அதுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். சில குர்ஆன் வசனங்கள் வந்து சூனியம் அந்த தாக்கம் செலுத்தாத இடத்துக்கு மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, மாறி விளங்கி வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எது உதாரணமாக எனது அல்லாஹ் தஆலா மா யஃபிகூன், அவர்கள் பொய்யாக செய்ததை அது அவைகள் என்ன செய்தது, விழுங்கியது என்று சொல்ற வார வசனம். அடுத்தது வந்து என்னது, வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, எப்படித்தான் ஒரு சூனியக்காரன் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அப்படி என்று சொல்ற வசனங்கள். இதெல்லாம் வந்து சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று சொன்ன வசனமே ஒழிய சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. சூனியக்காரன் நபி என்று போட்டி வந்தால் நபி தான் வெற்றி பெறுவார், சூனியம் தோல்வி அடையும் நாங்க சொல்றோம். இது சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று அர்த்தமா? ஒத்த தோல்வி அடைஞ்சு அவனுக்கு வந்து கையால் ஆகாதவன் அர்த்தம், அவனுக்கு ஒன்றும் செய்யலன்னு அர்த்தம். அப்படி அல்ல, அந்த போட்டியில அவன் தோல்வி என்று அர்த்தம். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல பாருங்க என்னன்னு சொன்னால், சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்கின்ற விஷயத்தை நான் விளங்கப்படுத்துவதற்கு மூணாவது செய்தியாக வைக்கிறத பாருங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சூனியக்காரருக்கு இடையில போட்டி நடந்தது. அந்த போட்டியில என்ன நடக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு இடத்துல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கம்ப போடுறாரு, அது பாம்பா மாறுது, அவங்க பாம்பு மாறி தோற்றம் கொடுத்ததை விழுங்குது. இதான் நடக்குது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், வித்தைக்காரர்கள் அவர்கள். வித்தைக்காரர்கள் என்று சொன்னா சூனிய பாம்பையும் கொண்டு வந்திருக்கணும், கயிறையும் கொண்டு வந்திருக்கணும். கயிறை கொண்டுட்டு இப்படி கயிறை காட்ட வேண்டியதா, பாம்பை போட வேண்டியதா. அவங்க மக்கள்கிட்ட காட்டணுமே, கையில கயிறு தான் இருக்குன்னு காட்ட ப்ரூஃப் பண்ண வேண்டும். அப்ப அப்படி காட்டிட்டு அந்த சின்ன செகண்டுக்குள்ள அவன் படிச்ச அந்த கலையை வச்சு போட்டுருவான், பாம்பு ஓடும். விளங்கிட்டா? அப்ப மக்கள் எல்லாம் பயந்தா பிரச்சனை இல்லை, மக்கள் பாம்புக்கு தான் பயப்படுறாங்க. மெஜிக்காரன் பாம்பை எடுத்து காட்டினாண்டா நீங்க பயந்தது பிரச்சனையே இல்லையே, பாம்புக்கு தான் பயப்படுறீங்க. அவன் பாம்பை தான் காட்டுவான். பூனையை எடுத்து சுத்தி அப்படியே புறாவா காட்டினான்னு வைங்களேன், அவன் பூனையை கொண்டு வந்திருப்பான், புறாவா கொண்டு வந்திருப்பான். பூனையை தான் புறாவா காட்டுன்னு சொல்லல, பூனையை கொண்டு அப்படி சுத்தி எடுத்து புறாவா காட்டுவான். இதுதான் அவன் உள்ள சப்ஜெக்ட். ஆனால் சூனியக்காரர்கள், மூசா சூனியக்காரர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் போட்டது தடிகளையும் கயிறுகளையும். ஆனால் அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக
இவர்களுக்கு அது ஓடுவது போல் விளங்கியது. கஅன்னஹா தஸ்ஆ, ஓடுவது போறது விளங்குது. விளங்கின உடனேயே ஃபஸ்தர்ஹபூஹும், அல்லாஹ் தஆலா சொல்றான் பயந்தார்கள் அல்ல, ருஹ்பன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். அந்த ரூபன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவுக்கு கடுமையான அச்சத்துக்கு அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றது. வஸ்தர்ஹபூஹும், வணங்கிட்டானே. ரஹபன் ரஹபம் வரஹபா, இறைவனை வணங்குகிற நேரத்தில் மிகவும் அச்சமான நிலையில் அவர்கள் வணங்குவார்கள். அல்லாஹ் தஆலா ரஹபன் சொல்ல யூஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா வஸ்தர்ஹபூஹும், அவர்களை பயமுறுத்தினார்கள். எல்லாரும் டோட்டல் மக்கள் அங்குள்ளவங்க பயந்தான். ஒத்தர் விடாம அனைவரும் பயப்படுற அளவுக்கு என்ன செய்தார்கள், அந்த கயிறுகளை. அப்படின்னா என்னது, நூத்துக்கணக்கான ஈஜிப்ட் சிட்டியிலிருந்தே ஃபுல்லா சூனியக்காரர்கள் எடுத்து வந்திருந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க பாப்போம். ஈஜிப்ட் அந்த டோட்டல் நாட்டில இருந்து எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து வந்து அத்தனை பேர் கயிறுகளை தடிகளை போடுறாங்க. எல்லாருக்கும் பாம்பு மாதிரியே விளங்குது, பயப்படுறார்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது பாம்பல்ல, பாம்பு மாதிரி விளங்கிச்சு. நாங்க என்ன சொல்றோம்டா, பாம்பு மாதிரி விளங்கி பயந்தா தான் பிள்ளை, பாம்புக்கு பயந்தா பிள்ளையே இல்லை. ஒருத்தன் பாம்பை பார்த்து பயப்படான்னு வைங்களே, அது பிள்ளையே கிடையாது. பாம்புக்கு மாறி ஒன்று நினைச்சு பயப்படுறான்னு வைங்களே, அதான் நோய். பாம்புக்கு கயிறை பார்த்து பயப்படுறான், பாம்பை பார்த்து என்னது கயிறை பார்த்து பயப்படுறான், தடியை பார்த்து பயப்படுறான், நூலை பார்த்து பயப்படுறான்னு வைங்களேன், அது நோய். அந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் போக்கூட வீக். அது ஏற்படுற சிந்தனையில ஏற்படுற தாக்கம். அப்படி போனால் அவன் சிந்தனை குழம்பிட்ட மாதிரி அந்த நிலைமை அவனுக்கு ஏற்படும். ஏன் அவன் கயிறை பார்த்து பயப்படுறான், என்னது கல்லை பார்த்து பயப்படுவான், கம்பை பார்த்து பயப்படுவான், நூலை பார்த்து பயப்படுவான். சூனியக்காரர்கள் அதை செஞ்சாங்களா இல்லையா? பாம்பை பார்த்து பயப்பட்டா பிரச்சனை இல்லை, பாம்பு மாறி ஒன்றை பார்த்து பயப்பட்டதான் பிரச்சனை. அப்ப அதெல்லாம் போட்டாங்க, பயந்தார்கள். டோட்டல் மக்களும் பயந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸஹரு அயுனஹும், அவர்களது கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள். இது என்ன சொல்றீங்க? அல்லாஹ் தானே சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன சொன்னா, வஸஹரு அயுனஹும், அவர் எப்படி மொழிபெயர்க்கலாம்? நீங்க வித்தை செய்தார்கள் சார், எப்படியோ மொழிபெயருங்க. கண் கட்டி வித்தை செய்தார்கள், கண்ணுக்கு வந்து அப்படியே மறைத்து விட்டார்கள், திரை போட்டு விட்டார்கள். அப்படியே வைங்க. எப்படி திரை போட்டாங்க காட்டுங்க பாப்பா, ரூட்டை. எந்த வழிமுறை, எந்த 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 புரசாதனத்தை பயன்படுத்தினாங்க? உங்களோட கண்ணுக்கு சூனியம் விடுறதுக்கு எந்த புரசாதனத்தை பயன்படுத்தினார்கள்? ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சாங்களா? ஏதாவது இன்ஜெக்ஷன் அடிச்சாங்களா? டேப்லெட்டை போட்டு விட்டாங்களா? எப்படி வைக்கலாம்? ஏண்ட கண்ணுக்கு அங்க இருக்கிறவன் நேரடியாக எதையும் செய்யாம எப்படி வைக்கலாம்னு சொல்லு. அது விளங்கப்படுத்துங்க பாப்போம். நீங்க உங்க அந்த பகுத்தறிவு ரீதியான வாதத்துகளை கொண்டு விளங்கப்படுத்துங்க. விளங்கப்படுத்த முடியாது, விளங்கிட்டா மாட்டு அதாவது விதண்டாவாதங்கள் வைக்கலாம், குதர்க்கவாதங்கள் வைக்கலாம், அதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு இயலும். ஆனா ஒரு நாள் வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், வஸஹரு அயுனஹும், அல்லாஹ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது. மக்கள் எல்லாம் சிகர்ல ஒரு நம்பிக்கையில வைக்கிறாங்க. சிகர் என்ற சொல்ல மக்கள், அப்ப சிகரை வச்சு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையில வைக்கிறாங்க. அப்ப சிகர் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணலாமா? அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், கண்களை மூடினார்கள். வேற சொல்லிக்கலாம் தானே. அவர்களுடைய கண்களை மூடினார்கள். அவருடைய கண்களுக்கு திரை போட்டார், அப்படி சொல்லலாம் தானே. அந்த மக்கள் சிகர் வைக்கணும் என்று சொல்லி வச்சத சிகர் என்று அல்லாஹ் சொல்றான். கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள். நீங்க வேற மாதிரி மொழிபெயர்க்க பாக்குறீங்க. அவங்களோட சிகரையே வைத்தார்கள், வேற மாதிரி மொழிபெயர்த்தாங்க. எப்படி வச்சாங்கன்னு சொல்லுங்க. கம்பை கயிறை போட்டு நீங்க காட்டுவோம் எங்களுக்கு முன்னால. நீங்க எனக்கு சூனியம் வைங்க, எனக்கு சூனியம் வைங்கன்னு ஒருத்தர் சொல்றீங்களே, எங்கட கண் முன்னால கம்பையும் பாம்பையும் போட்டு எங்களுக்கு கம்பையும் கயிறையும் போட்டு சூனிய பாம்பாய் காட்டுங்க. சவாலா சொல்றேன், முடிஞ்சா செய்யுங்க. இது சவால். விவாதத்தில் அப்படி ஒரு சவாலை வச்சுக்கொள்வோம். நான் உங்களை செக் பண்ணுவோம். 5-6 கம்பை எடுங்க, சூனியக்காரரை கூட்டி வாங்க. சூனியக்காரர் இருந்தா கூட்டிட்டு வாங்க. உலகத்துல இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, நீங்க கூட்டிட்டு வாங்க, கொண்டு வைங்க. இப்ப எங்கிட்ட கேக்குறீங்க, இல்ல எடுத்து கேக்குறீங்க. அப்ப உங்களுக்கு கொண்டு வரல, அது இல்லைன்னு அர்த்தமா இல்லையா? உங்களோட வாழ அடிப்படையில அப்படி எடுக்கணுமா இல்லையா? ஆனா நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு கூட்டிக் கொண்டு வரையலாது, எங்களால கூட்டிக் கொண்டு வரையலாது. காரணம் எங்களுக்கு சூனியம் பத்தி தெரியாது, சூனிய நம்பிக்கை பற்றி தெரியாது, சூனிய நபர்களை பற்றி தெரியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்குது என்று சொல்றோம். எங்களால கொண்டு வரையலாது, அவ்வளவுதான். நாங்க அவர்களோட தொடர்பு இல்லை, அவர்கள் எங்க இருக்கன்னு தெரியாது, யாரு சூனியக்காரன் எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களுக்கு கொண்டு வரையலாம் இருக்குது. ஆனா இல்லைன்னு அர்த்தம் ஆகிறாது. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச அதெல்லாம் வெறும் வித்தை என்று சொன்னால், கயிறையும் கம்பை எங்கட கண் முன்னால போட்டு காட்டுங்க, பாம்பா எங்களுக்கு ஓடட்டு, நான் புடிச்சு காட்டுறேன். நீங்க முன்னால வைங்க, நான் புடிச்சு காட்டுறேன், கொண்டு காட்டுங்க பாப்போம். உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச சூனியக்காரர்கள் இல்ல, அதுக்கான இது இல்லைன்றீங்களா? இந்த விஷயத்தை, இந்த வாதத்தை இல்லைன்றீங்களா? நீங்க இருக்கதான் சொல்லுவீங்க. ஆனால் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு நமக்கு தெரியாது. கொண்டு வரையலாம போனதுக்காக இல்லைன்ற இடத்துக்கு நீ செய்யக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது. ஒரு சில இடங்களுக்கு மட்டும் தான் அது பொருந்தும், எல்லா இடங்களும் அது என்ன செய்யாது, பொருந்தாது. எனக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால், வெறும் தடியையும் கயிறையும் போட்டு எப்படி ஏண்ட கண்ணுக்கு சூனியம் வைக்கலாம்? எங்க ரீசன், புறச்சாதனம் என்ன புறச்சாதனம் வச்சிருந்தாங்க? அதாவது போட்டியே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் கிடையாது. டோட்டல் மக்களும் குஃப்ர்ல இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாரு. ஏற்கனவே உண்மையான பாம்புக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாரு. ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தன் மூசா, மூசா தனது உள்ளத்தில் பயத்தை உணர்ந்தார். என்ன பாம்பு,
பாம்பெல்லாம் ஓடுதுன்னு பயத்தை உணர்ந்தார். ஓடத்தான் சொல்லும், ஆயிரக்கணக்கான கயிர்கள் பாம்பாக ஓடிச்சென்று சொன்னால் ஓடத்தான் சொல்லும். கண்ணால் அப்படி பார்த்த வேண்டாம், ஓடத்தான் சொல்லும். ஆனா நீங்க வைக்கிற வார்த்தை பார்க்கல எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு பாம்பா அப்படின்னு தூக்கி வீசுற எல்லாமே நீங்க இருக்குது, நீங்க இப்படி பிடிச்சி வீசுவீங்க போல இருக்குது பேசுறத பார்த்தா. ஆனா மூசா பயந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சொல்ற, தடிய போடுங்க, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க, வகிதான் வெற்றி பெறும், மற்றது தோல்வி அடையும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது சூனியத்து தாக்கம் இல்லையா? ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்ற முடியாதுன்றாங்க. மாற்றினா கூட பிரச்சனை இல்லை நான் சொல்றேன். ஏன் கண் முன்னால மாறினா அதுக்கு தான் பயப்பட போறோம். ஆனா இது மாறுறதல்ல, வேற மாதிரி காட்டுறது. ஒருவருடைய முகத்தை இன்னொரு ஒரு மாதிரி நான் காட்ட முடியும் என்றால், என கண்ணுக்கு சூனியம் வைத்து ஒருவரை இன்னொரு ஒரு மாதிரி காட்ட எனக்கு முடியும் என்றால், உயர்ந்தவரை கட்டையாக நம்மளுக்கு காட்ட முடியும் என்று சொன்னால் விளங்கிட்டா, ஆனா பெண்ணா காட்ட முடியும் என்றா, பெண்ணை ஆனா காட்ட முடியும் என்றா, கயிறை பாம்பா காட்ட முடியும் என்றா, பாம்பை கயிறா காட்ட முடியும் என்றா, எல்லாம் எனக்கு பாதிப்பு தான். எப்படி அது புரசாதனம் இல்லாம அதை செஞ்சது? இது குர்ஆன் வசனம் சொல்லல. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்ற கருத்து இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தேவையா இதுக்கு? அன்புள்ள சகோதரர்களே, இது திட்ட தெளிவான ஆதாரம் இந்த விஷயத்துக்கு. எனவே அதுல வெற்றி பெற மாட்டார் வார வசனம் எல்லாம் இறுதி வெற்றி வகைக்கு தான் நாங்களும் சொல்றோம். நாங்க சொல்றோம் இறுதி வெற்றி வகைக்குத்தான். சூனியக்காரனால் வெற்றி பெற முடியாது. அவன் சைத்தானுக்கு அடிமைப்பட்டு செய்கின்ற விஷயம் இறைவனுடைய சக்தி தான் மேலோங்கும். ஆனால் இறைவன் சூனியத்தை ஒரு சபபாக வைத்திருக்கிறான்னு சொல்றோம். இது தாக்கம் செலுத்துற விலங்கலையா? இது நாங்க உங்களோட வாதங்களை நம்பணும்னு நினைக்கிறீங்களா? இதுல சிம்பிளா விளங்குது. நீங்க இதுல வீக்ல இருக்கிறீங்க, வீக்கான வாதத்துல இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கங்க. இது ஒரு வாதமே அல்ல நீங்க வைக்கிறது. திட்ட தெளிவா விளங்க. நீங்க நினைக்கிறீங்க தான் பெரிய பகுத்தறிவு வாதம், வாதமே கிடையாது. அதெல்லாம் பொய்யாக நீங்க போலியாக நினைச்சு கண்டிக்கக்கூடிய வாதங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயம் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அடுத்தது என்ன தெரியுமா? அதாவது உங்களோட வாதங்களை பார்த்தா அல்லாஹ் நாடினாலும் சூனியத்துக்கு தாக்கம் ஏற்படுத்த முடியாத மாதிரி தான் உங்களுடைய வாதம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது அதாவது ஹதீதுகள், நாம பார்க்கிற ஏராளமான ஹதீதுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, அஜ்வா ஈத்தம்பலம் சம்பந்தமான செய்திகள், இந்த மாதிரியான செய்திகள்லாம் என்ன திட்ட தெளிவாக காட்டுகிறது. இதுல என்ன செய்வீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லுவீங்க. அது முரண்படவே இல்லை. இஸ்லாமிய ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் ஈஸியா புரிஞ்சு கொண்ட மாதிரி அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அது சம்பந்தமாக தனியாக நாம் தலைப்புல பேசி இருக்கிறோம். அது சம்பந்தமா பார்க்கலாம். இங்க தாக்கம் சம்பந்தமான செய்தி என்பதனால் நான் அதை எடுக்கவில்லை. அடுத்ததாக அப்ப இந்த செய்திகள் எல்லாம் தாக்கம் செலுத்துகிறது என்பதற்கான ஆதாரங்கள். ஏற்கனவே நான் ஒரு வாதத்தை வைத்தேன், அது சிறுக்காக இருந்தால் தாக்கம் செலுத்த வேண்டிய நம்பிக்கை சிறுக்காக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஏன் விளங்கப்படுத்தல? அந்த காலத்தில் இருந்ததா இல்லையா? அதையும் விளங்கப்படுத்தல. அதுக்கு சார்பான மாதிரியே குர்ஆன் வசனங்கள் வந்ததற்கான காரணம் என்ன? வஜாஉ பிஸிஹ்ரின் அதீம், பெரிய ஒரு சூனியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்களது பார்வையில் பெரிய என்று சொன்னானா? இறைவன் பெரிது என்று சொன்னானா? உண்மையில் உலகத்தில் அது பெரிதுதான் அப்படி என்று சொன்னானா? அன்புள்ள சகோதரர்களை, கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? அப்ப அன்புள்ள சகோதரர்களை, தாக்கம் ஒன்று இருக்கிறது என்று நம்பினா அது எந்த சப்ஜெக்டும் இல்லை. அந்த சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், தமிழ்நாடு தோஜமாத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீங்க ஆளை பெரட்டி ஆளை மாட்டா மாத்துறது, விளங்கிட்டார ஆளை சாகடிக்கலாம் அப்படி என்ற அதாவது கருத்துக்கள் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அது கூட மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் அல்ல. அப்படி நம்பினால் சூனியக்காரனுக்கு அல்லாஹ் நாடினால் அப்படி செய்ய முடியும் அப்படி நம்புறது மார்க்கத்துக்கு முரணான விஷயமா இல்லை. நான் பின்னால் உங்களுக்கு நிறைய செய்தி சொல்லுவேன். ஆனால் அதுகளை நீங்க நம்பவே தேவை. ஒரு சைட்ல தூக்கி வைங்க. இந்த வசனத்துல உள்ள கருத்து அப்படியே நம்புங்க. ஹதீஸ்ல உள்ள 2 செய்தியை நம்புங்க. கண் திருஷ்டி சம்பந்தமான 15-20 செய்திகளை நம்புங்க. ஆதாரபூர்வமான செய்தி மட்டும் போதும். நீங்க வேற எக்ஸ்ட்ராவா நம்பவும். மத்த எல்லாம் பாத்தில் என்று சொல்லுங்க. அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறது வஹி விஷயத்தை அந்த அளவோட நீங்க நின்று கொள்ள பாருங்க. நான் சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தை நின்று கொள்ள பாருங்க. உலக விஷயத்துல இதுக்கு தாக்கம் செலுத்த முடியுமா இல்லைன்னு மேலதிகமான விஷயங்களை நம்பலாம், நம்பாம போகலாம். குர்ஆன் சுன்னால வந்ததை என்ன செய்ய வேண்டாம், மாற்று கருத்து சொல்லி நிராகரிக்க வேண்டாம். நீங்க 2003 எடுத்த நிலையை என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்ப இந்த சூனியம் சம்பந்தமான இந்த விஷயத்துக்கு இது அதாவது 5வது கட்டம். அதாவது சூனியக்காரனுக்கு போய் தாக்கம் செலுத்த முடியும், அல்லாஹ் நாடினால் அந்த சூனியத்தின் மூலம் செய்ய முடியும் என்பதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இது ஷிர்க், அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சூனியக்காரன் எங்கேயோ இருந்து நினைச்ச மாதிரி வேலை செய்யறான், நினைச்ச மாதிரி அதை வெட்டுறான், நினைச்ச மாதிரி சாகடிக்கிறான், நினைச்ச மாதிரி நோய்வாய்ப்பட வைக்கிறான், நினைச்ச மாதிரி ஒன்றை மாத்தலான்றாங்க. அப்ப அல்லாஹ் தானே நினைச்ச மாதிரி செய்வான், நினைச்ச உடனே ஆகுறது அல்லாஹ் தானே, எந்த புரோச்சாதனம் எங்கள் இல்லாமல் அல்லாஹ் தாலா தான் நினைச்ச மாதிரி செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, யாராவது சூனியக்காரர்கள் நினைச்ச இடத்துல இருந்து கண்டு நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயங்களை எந்த புறச்சாதனங்களும் இல்லாமல் செய்யலாம் என்று நம்பினால் அவர் காபிர், அதுல சந்தேகம் கிடையாது. அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார். அப்படி இமாம் புகாரி நம்பல, இமாம் முஸ்லிம் நம்பல, இமாம்கள் அனைவரும் யார் நம்பல, இன்றைக்குள்ள சவுதியில் உள்ள அரபு உலமாக்கள் நம்பல, எந்த இமாம்கள் நம்பல, நீங்க தான் கற்பனை பண்ணி கண்டிக்கிறீங்க அப்படி நம்புறாங்கன்னு சொல்லி.
காட்டுங்க பாப்போம், நீங்க அவங்க அப்படி நம்பினாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை காட்டுங்க பாப்போம், ஒரு ஹதீஸ்ல எடுத்து காட்டுங்க பாப்போம், அப்படி நம்புறாங்கன்னு சொல்லி எடுத்து காட்டுங்க. அப்படி அவர்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தலாம். விளங்கிட்டா? அங்கிருந்து இப்படி போர்டர் பண்ணி அது நடக்கும் அப்படி என்று சொன்னதா நீங்களா கற்பனை பண்ணிக்கின்னு சொல்லி கட்டிக்கிறீங்க. விளங்கிட்டா? அப்படி சொன்னால் காபீர் இடத்துல சந்தேகமே இல்லை. எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் குர்ஆன் சுன்னாவில் எந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படி நம்பவே கிடையாது. ஜாகிலிய மக்கள் வேணும்னா நம்பியிருக்கலாம். இஸ்லாமிய சமுதாயத்துல யாருமே என்ன செய்யல, அப்படி நம்பவில்லை. ஜாகிலிய மக்கள் அப்படி நம்பிக்கொண்டிருந்ததுனால தான் அல்லாஹ் தஆலா தோக்கடிக்க நபிமார்களை அனுப்பினா. இந்த சூனியம் எல்லாம் வந்து என்னது, ஒரு நாளும் வகையை வெற்றி பெற முடியாது என்று என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஆனா அவங்களோட அற்புதங்களே அவங்க சூனியம் என்று நம்புகின்ற அளவுக்கு அவங்களோட நம்பிக்கை மேலோங்கி இருந்தது. அல்லாஹ் அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூலம் உடைச்சு காட்டின சூனியம் வந்து என்னது, ஒரு நாள் வகைக்கு முன்னால வெற்றி பெற முடியாது என்று காட்டினா. அதெல்லாம் சொல்றோம். தாக்கம் செலுத்தாண்ட விஷயத்துல இங்க சப்ஜெக்ட் என்னமோ சூனியக்காரன் நம்ம அல்லாஹ் அந்தஸ்துல வச்சு நம்புற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்லி கணிக்கிறான். சூனியக்காரனை காபீர் என்றும், சூனியக்காரனை போகக்கூடாதுன்றும், சூனியம் வெட்டக்கூடாதுன்றும், சூனியம் படிக்க கூடாதுன்றும், குஃபர் என்றும், அவன் இழிவானவன் சொல்றோம். அப்ப நம்ம வந்து அல்லாஹ் அந்தஸ்துல அவனை நம்பி கண்டிக்கிறோம். அப்ப இது நீங்களா கற்பனை பண்ணி இது ஒரு மெட்ரை திருப்பிப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக உருவாக்கிய ஒரு விஷயம். இது நிக்காது. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், இறைவனை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி நம்புறோம்? இறைவன் ஆகு என்று சொன்னா ஆகிரும். இந்த உலகத்துக்கு தான் இறைவன் படிமுறை வச்சிருப்பானே ஒழிய அந்த படிமுறை ஒவ்வொன்றும் இறைவன் ஆகு என்ற சொல்லல நடந்து கொண்டிருக்கும். ஓட்டோவா அது இறைவனுக்கு சாதனங்கள் எடுத்து தான் செய்யணும்ன்றது இல்லை. சாதனை இல்லாமலே இறைவன் செய்யலாம். களிமண்ணை உருவாக்கியவன் இறைவன். ஆகணும்னு களிமண் ஆகிட்டு படைச்சுட்டான் இறைவன். களிமண்ணை உருவாக்க சில மூலப்பொருள்களை இறைவன் எடுக்கணும்ன்றது இல்லை. மூலப்பொருள்களை அவன் நாடினா என்ன செஞ்சிருவான், அதை அப்படி உருவாக்கிடும். அல்லாஹ் தஆலா களிமண் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிக்கலாம். ஆனால் அந்த களிமண்ணை படைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வேற மூலப்பொருள் எடுக்க வேண்டியது. நினைச்சா ஆகனா ஆகிரும். அப்படித்தான் நாங்க நம்புறோம். அப்படியா சூனியக்காரன் நம்புறோம்? அவன் நினைச்சால் ஒன்றை உருவாக்கி விடுவான், நினைச்சா ஒரு புதிய ஒரு மாட்டை உருவாக்குவான், நினைச்சா ஒரு விஷயத்தை உருவாக்குவான். அப்படியா நம்புறோம் நாங்க? அப்படி நாங்க நம்பவே இல்லையே. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா கௌலுனா லிஷைஇன் இதா அரத்னாஹு அன் நகூல லஹு குன் ஃபயகுன். சூரா நஹல் 40வது வசனம். எங்களுடைய ஓடர்கள், எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் ஆகு என்றால் ஆகிரும். சூனியக்காரன் ஆகு என்றால் ஆகிரும் என்றா சொல்றாங்க. ஆகிரும் என்றா சொல்றோம். ஆகு என்று சொன்ன ஆகாதவன். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா ஆகு என்றால் அவன் ஆகு என்று சொல்ற உரிமை அவனுக்கு கொடுக்கவில்லை. சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதை நான் உங்களுக்கு பின்னால சொல்லி காட்டுவேன். சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தா நடக்கும், கொடுக்காட்டி நடக்காது. இறைவன் சூனியக்காரருக்கு அப்படி ஒரு சக்தி கொடுக்கவே இல்லை. ஆகுன்னா ஆகிவிடும் அப்படியே இறைவன் என்ன செய்யவில்லை, சொல்லவே இல்லை. நாங்க ஒரு நாள் அந்த நம்பிக்கையை சொல்லவே இல்லை. ஆகுன்னா ஆகுற வந்து அல்லாஹ்வுக்குரிய விஷயம். இவன் ஆகுன்னா ஆகும்னா நாங்க சொன்னோம். உள்ளதுல தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தியை இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையான்னு சொல்றோம். ஏன்னா அல்லாஹ் படைக்கிற மாதிரி படைக்கிறேன்னு சொல்றோம். அல்லாஹ் இவன் நாங்க சொன்னமா இவன் வந்து நோய், அதாவது நினைச்சா இவனுக்கு நோய் ஏற்பட வேண்டும், உடனே நோய் ஏற்பட்டு விடும். விளங்கிட்டா? அப்படியா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நோய் ஏற்படணும் அவனோட நாட்டத்தை தடுக்கிறது உலகத்துல யாருமே இருக்க மாட்டான். நடந்தே ஆகும். விளங்கிட்டா? அவன் பெரிய சுகதாகியாக எதுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு மௌத்து வரும், அவன் கோட்டை கொத்தளத்துல இருந்தாலும் மௌத்து வரும். ஆனா அப்படியே நாங்க இவனுக்கு சொன்னோம், சூனியக்காரன் ஆகண்டா ஆகிவிடும், செய்யணும் செய்து நடந்துரும், நோய் வரும்னா என்னது வந்து விடும். அப்படியே நாங்க சொன்னோம். அப்படி சொல்லவே இல்லையே. அல்லாஹ் தஆலா குர்ஆன் எத்தனை இடத்துல சொல்றோம், நாங்க எதை நாடினாலும் ஆகுண்டா அது ஆகிரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது அப்படித்தான். நாங்க சொன்னோமா கணவன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சூனியக்காரனுக்கு ஒரு பெண்ணுடைய வயிற்றில் குழந்தையை உருவாக்க முடியும். அப்படியா சொன்னோம்? அல்லாஹ் தஆலா சொல்ற நாங்க அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் அதுதான் அப்படி சொல்றோமா? அப்படி சொல்லவே இல்லை. நினைச்ச ஒருத்தருக்கு நோய் ஏற்படுத்தலாம், நினைச்ச கையை முடக்கலாம், நினைச்ச ஆகுண்டா ஆகிரும் அப்படி விஷயமா சொன்னோம்? சொல்லவே கிடையாது. நாம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றேன் கேளுங்க, புறச்சாதனத்தை பயன்படுத்தி செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையை வச்சுதான் அது குஃப்ரு ஆகும். ஒருத்தன் புறச்சாதனத்தை பயன்படுத்தி செய்யறான், டேப்லெட் தாரா ஊத்து குடிங்க நோய் குணமாகணும், உங்களாலதான் நோய் குணமாயிடுச்சுன்னு சொன்னா புறச்சாதனத்தை பயன்படுத்தினாலும் குஃப்ரு தான். புறச்சாதனத்தை பயன்படுத்தினாலும் அது குஃப்ருன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது என்னது, நான் டேப்லெட் தரேன் நான் குடிச்சிட்டு உங்களாலதான் கடவுளே கூட காப்பாத்தல நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னா குஃப்ரு தானே. புறச்சாதனத்தை பயன்படுத்த எனக்கு குணமாயிடுச்சு, குஃப்ரு இல்லையா அது? அப்ப உங்களோட அந்த பகுத்தறிவு ரீதியாக சிறுக்க நீங்க விளங்குற மாதிரி விளங்கினீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் டேப்லெட் தந்துட்டா நான் குடிக்கிறேன் குணமாகிட்டு சரி, அப்ப நீங்க வந்து கடவுள். அப்படியா? புறச்சாதனத்தை பயன்படுத்த நடந்தது. நான் புறச்சாதனத்தை பயன்படுத்தி நான் குடிக்கிறேன், குடிச்ச பின்னால சொல்றேன் உங்களா கடவுள் கூட காப்பாத்தல, உங்களாலதான் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னா அது குஃப்ரா? உங்களோட பார்வையில் அது குஃப்ர் இல்லாம போயிடும் போல இருக்குது. புறச்சாதனத்தை பயன்படுத்தாம செஞ்சா தானே குஃப்ர் என்ற வாதங்களை நீங்க வைக்கிறீங்க. புறச்சாதனத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாது விட்டாலும் இறைவன் புறச்சாதனத்தை பயன்படுத்தாமல் ஒருத்தனை சக்தியை கொடுப்பான். புறச்சாதனத்தை பயன்படுத்தாம உனக்கு இதை செய்யலாம் என்ற ஒருத்த சக்தியை கொடுத்தான்னு என்ன செய்வீங்க? என்னது, அதாவது இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கல்ல புழக்கணும் துவா கேட்கிறான், கல்ல புழந்து வருது, புறச்சாதனத்தை பயன்படுத்தினாரா? ஒட்டகம் வந்தது. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து புறச்சாதனத்தை பயன்படுத்தாமலே செஞ்சாரு. அப்ப நம்ம சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு நம்பிட்டோம்னு அர்த்தமா? அப்படி இல்ல, அல்லாஹ் நாடி செஞ்சான்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தான்னு அர்த்தம். ரசூலா சந்திரனை புலங்கன்னு சொன்னா சந்திரனை புலந்துட்டு புறச்சாதனத்தை பயன்படுத்தினாங்களா புழக்கிறதுக்கு?
இல்ல அல்லாஹ் அந்த சக்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலம் அல்லாஹ் செய்ய வச்ச நாடி, இன்னொருத்தருக்கு அல்லாஹ் தஆலா செய்ய வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை செய்தார்கள், அந்த மக்கள் நம்பினார்கள். எனவே அது நபியின் அவர் நினைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா செஞ்சான். புரசாரத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்களாங்க. புரசாரத்தை பயன்படுத்தாத அர்த்தம் அல்ல. இறைவனுக்குரிய சக்தி ஒருவனுக்கு இருக்கிறா நம்பினா குஃப்ர். நாங்க அப்படி நம்பலன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா ஆகிற நம்மளோ புரசாரத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ அவனுக்கு இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க இதை போட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, சும்மா ஒரு குழப்பி வச்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை. இது ஒரு தெளிவான ஒரு சிறுக்குடைய விஷயங்கள் மிக தெளிவான விஷயம். இப்படி குழப்பினதுனாலதான் என்னது 1300 வருஷமா உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் ஒரு நுட்பமான சிறுக்குல இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க சிறுக்கு குஃப்ர் சம்பந்தமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த சிகர் சம்பந்தமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிகரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரீசன் விளங்காத எல்லாத்துக்கும் சிகரெட் சொல்லிடுவாங்க மக்கள். அது சொல்லுவாங்க நபிமாட காலத்தில் நடக்குது, எப்படி நடந்ததுன்னு விளங்காது. அதுக்காக வேண்டி அதுக்கு ரீசனே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சிகர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரீசனே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. சிகரை பொறுத்த வரைக்கும் சூனியம் சம்பந்தமாக அன்று தொடக்க இன்று வரைக்கும் உலகத்தில் உள்ள நம்பிக்கை என்னன்னு சொன்னால், சைத்தானுடைய தொடர்பு இல்லாமல் சூனியம் ஏற்பட செய்ய முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வசாயில் இல்ல, புறசாதனம் இல்லைன்றாங்க. சைத்தான் புறசாதனம் இல்லையா? சைத்தான் எங்களுக்கு விளங்கல, அவன் புறசாதனம் இல்லையான்னு கேட்கிறேன். அப்ப சைத்தான் சூனியத்தை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரன் ஒருவன் இருக்கணும், அவன் சூனிய கலை தெரிஞ்சிருக்கணும். சூனியம் அவன்கிட்ட இருக்கணும், அவனை பற்றி ஒரு முடியோ அவனை சம்பந்தப்பட்ட உண்டு அவன்கிட்ட இருக்கணும். சைத்தான் அதை பயன்படுத்துகிற நிலைமையில சைத்தானுக்கும் கட்டுப்பட்டவனா இருக்கணும். இது இருந்தா தான் என்ன செய்யலாம், சூனியம் செய்யலாம். அப்ப அதான் சூனியத்துக்குரிய அர்த்தம். அப்ப நாங்க சைத்தான் தான் இதுக்கு ஊடகமாக நின்று சைத்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் நாங்க நம்புறோம். இப்படி நம்பி நான் அது அது குஃப்ர் ஷிர்க்ல வைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. சூனியம் நினைச்ச மாத்திரத்தை செய்யன்னு சொல்லல, சைத்தான் தான் சூனிய கலையை படிப்பிக்கிறான். சைத்தான் படிப்பிச்சாண்டா தனக்கு அடிமையாய்க்கத்தான் என்ன செய்வான், படிப்பிப்பான். தனஸ்ஸல் அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பாவிகளான பொய் சொல்லக்கூடியவர்கள் மீது சைத்தான் இறங்குவான். அந்த சைத்தானுடைய துணையை வச்சு தான் சைத்தான் அந்த ஒருவனுடைய அடையாளத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த அடையாளத்தை எடுத்து சூனிய கலை ஒன்று இருக்குதே, அல்லாஹ் தஆலா சொல்றானே, படிச்சது அப்படியே பிராக்டிகல் கொண்டு வரோம். அதை சைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய எல்லா விஷயம் அதுல இருக்கும். டோட்டலியா செஞ்சவர் ஒருத்தனுக்கு சூனியம் ஏற்படுத்த இது கூப்பிடு செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் நாடின தாக்கம் ஏற்படுத்தப்படும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது நம்ம இந்த காரணம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. வள்ளுவான ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்தில் ஒரு நாள் உங்களால் பதில் சொல்ல முடியாது, நீங்க இந்த வாதத்துக்கு வச்சீங்கன்னு சொன்னால். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாருங்க, சூரா ஜின்ல 6ஆம் வசனத்துல சொல்றான், வஅன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரை பாதுகாவலர்களாக எடுத்திருந்தார்கள், அவர்கிட்ட பாதுகாப்பு தேடினார்கள், அதனால் அவர்களுக்கு அது பெருமை அதிகப்படுத்தி விட்டதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மனிதர்கள்ல சிலர் ஜின்கள்ட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜின்கள்ட்ட எங்களை பாதுகாத்துக்கங்க, எங்களுக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஜின்களுக்கு பெருமையை அதிகப்படுத்தி விட்டதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜின்கள்ல உள்ளவன் தான் சைத்தான். அப்ப ஜின்னுக்கும் மனிதர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்த சூரா ஜின் ஏத்துக்கலையா? நீங்க அதை விளங்கணுமா இல்லையா? ஊதுன பிரிஜாலும் மினல் ஜின், எங்களுக்கு சைத்தானையும் ஜின்னையும் வசப்படுத்த முடியாதே தவிர நாங்கள் சைத்தானுக்கு ஜின்னுக்கு வசப்பட முடியாதுன்னு எங்கேயும் சொல்லல. நம்ம அடிமையாய் போய் குஃப்ரா சூனியக்காரனாகினா அந்த நிலைமைக்கு போய்தான் ஆகணும், கேவலப்பட்டு தான் ஆகணும். அதுக்கான எத்தனையோ ப்ரூஃப்களை நம்ம பார்க்கிறோம். சவுதியில இதுக்கென்று சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு செக்ஷனை வச்சு சூனியக்காரர்களை கைது செஞ்சு இது போன எத்தனையோ விஷயங்கள் நிதர்சனமா பார்த்து எடுக்கிறாங்க. நிதர்சன உண்மைகளை எல்லாம் நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொய்யான வாதங்களை வச்சு. அப்ப அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த வசனத்தை பாருங்க. அதாவது அன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. ஜின்களிலே ஒரு சிலர் இவங்க பாதுகாப்பு தேடி அவர்களுக்கு பெருமை அதிகப்படுத்தி விட்டாங்க இந்த மனிதர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தா கூட இந்த குர்ஆனை என்ன செய்ய முடியாது, இது போல ஒன்று கொண்டு வர முடியாது என்ற ஏலாத்த அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுவானா? கொண்டு வாங்கன்னு சொல்ற சவாலுக்கு அல்லாஹ் தஆலா சாத்தியம் இல்லாத ஒன்ற சவாலா விடுவானா? அப்ப அதனால சைத்தானுக்கும் ஜின்னுக்கும் ஏற்பட்ட தொடர்பின் அடிப்படை, மனிதர்களுக்கும் சைத்தான்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பின் மூலம் விளைவதுதான் இந்த சூனியம் என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரீசன் இல்லாமலாம் என்ன செய்யல, அது நடக்கவில்லை என்பதை அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரீசன் இல்ல, ரீசன் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அவ்வளவுதான். ரீசன் இல்லாமலாம் நடக்கல. ரெண்டாவது, சூனியக்காரன் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச விஷயத்தை செய்யக்கூடிய சக்தி இருக்கு நாங்க ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அவன் ஒன்றை உருவாக்க முடியும்னு நாங்க சொல்லவில்லை. ஒரு விஷயத்தை அவன் நினைச்சா ஏற்படுத்த முடியும் என்று சொல்லவில்லை. அவன் சூனியம் இல்லாமல் அதை செய்யலாம் என்று சொல்லவும் இல்லை. இப்ப நான் செய்யாம ஏலான்றோம், நீங்க செய்யலாமா ஏலான்றோம். மனிதர்கள் என்று யோசிங்க, மனிதர்கள் பட்டியலை யோசிங்க. மனிதன் நினைத்த மாத்திரத்தை நினைத்தது செய்ய முடியுமா என்றா நான் ஏலான்றோம். சூனியம் என்று இருந்தால் செய்ய முடியும் அப்படி என்றோம். ரீசனா இல்லையா? அது மனிதன் தானே சூனியக்காரன்.
மனிதன் தான் சூனியக்காரன். மனிதர்களால் தாக்கம் செலுத்த முடியுமா? நினைச்சதை நினைத்த மாத்திரத்தை செய்ய முடியுமா? இயலாது. இறந்தவர்களா இருந்தாலும் உயிருள்ளவர்களா இருந்தாலும் இயலாது அப்படி என்றோம். அப்படியா? அப்ப சூனியக்காரருக்கு ஏழு மன்றோம். சூனியம் இருந்தா ஏழு மன்றோம். சூனியம் ரீசன். சூனியக்காரன் வேற செக்ஷனா போட்டு யோசிக்கிறீங்க. சூனியம் என்பது சூனியக்காரன் என்பது வேறொரு இனம் மாதிரி யோசிக்கிறீங்க. மனிதர்களால் பிறருக்கு தாக்கம் செலுத்த முடியாது நினைச்ச மாத்திரத்துல. அல்லாஹ் நாடினா தான் தாக்கம் செலுத்த முடியும். ஆனா சூனியம் என்ற ஒரு கலை இருந்தால் தாக்கம் செலுத்த முடியும். அப்ப அர்த்தம் என்ன? ஒரு ரீசனா இல்லையா? சூனியத்தை தான் ரீசனா சொல்றோம் நாங்க. நீங்க அதை ரீசன் இல்லாம நீங்களா என்ன செய்றீங்க? அதை யோசிக்கிறீங்க. இதனால எத்தனையோ விஷயங்களை நிராகரிக்க வேண்டி ஏற்பட்டிருக்குது. இஸ்லாமிய சமுதாயத்தை வழிகேடு தெரியாம இருந்தாங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் இன்னொரு வாதத்தை நீங்கள் பாருங்கள். நான் கேட்கிறேன், புறச்சாதனங்கள் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தாக்கம் செலுத்த முடியாது என்று நம்புவதுதான் ஷிர்க் அப்படி என்று இருந்தால், இறைவன் அந்த சான்ஸ் ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தாண்டா, அந்த சக்தி ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தா. சூனியத் விஷயத்துல ரீசன் இருக்கிறது, நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத ரீசன் இருக்குது. இதுதான் ஷிர்க் என்றிருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஷைத்தான் அல்லதி யுஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், ஷைத்தான் மனித உள்ளங்களில் வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். எந்த புறச்சாதனத்தை பயன்படுத்தி ஏற்படுத்துறான்? சொல்லுங்க பாப்பா. நீங்க இதுக்கு பதில் ஏழுமண்டா. ஷைத்தான் நம்ம கண்ணால காணாம இல்ல, ஷைத்தானங்களே பிடிக்கல, ஷைத்தான் என் காதுல எதுவும் பேசல, விளங்கிட்டான, நான் எதுவும் கேட்கல, எந்த விதமான மீடியா வச்சு அவனை பயன்படுத்தல. எப்படி என்ற உள்ளத்துல அவன் தாக்கத்தை ஏற்படுத்துறான்? எப்படி அவன் என்னை வழிகெடுக்கிறான்? எப்படி என்ற உள்ளத்துல வஸ்வாசை ஏற்படுத்துகிறான்? என்ன புறசாதனம்? இல்ல அவன் எங்களோட பேசினா, ஏன் போய் சொல்றீங்க? பேசினானா என்னோட காதுக்குள்ள அவன் சொன்னானா? ஏதாவது எனக்கு விளங்கிச்சா? அது என்ன புறசாதனத்தை வச்சு சைத்தானே வழிகெடுக்கிறான்? அப்ப சைத்தான் புறசாதனங்கள் இல்லாமல் வழிகெடுக்கலாம் நம்புவது ஷிர்க் இல்லையா? அப்ப உங்களோட பார்வையில குஃபர் இல்லையா? அது இல்ல, அது புறசாதனம் ஒன்று இருக்கிறது, எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புறசாதனம். அப்படி சொல்லுங்க, விளங்கிட்டா? அதைத்தான் உங்களிடத்துல கேட்கிறோம். இந்த சூனியக்காரர் அதாவது சைத்தான் எங்களுக்கு வஸ்வாசை, அது எங்களுடைய அகீதால உள்ள ஒரு விஷயம். ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பான், வஸ்வாசி ஏற்படுத்துவான், உள்ளத்துல குழப்பங்களை ஏற்படுத்துவான், தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான், எங்களை மீறி ஏற்படுத்துவான் என்று இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. எதை புறசாதனத்தை பயன்படுத்தி ஏற்படுத்துவான்? ஒன்றோடு அவனுக்கு செய்யலாம். என்ன செய்யலாம்? காதுக்குள்ள ஏதாவது பேசலாம். பேசினான் அவன் எங்களுக்கு விஷயத்துக்குள்ள இதயத்துக்குள்ள போடுற அளவுக்கு, உலகத்துல ஒரு விஷயத்தை கொண்டு இதயத்துக்குள்ள போடுற அளவுக்கு எப்படி ஏற்படுவான்? இல்ல ஒரு மனிதன் மூலம் ஏற்படுத்துவான். அந்த மனிதனுக்கு இந்த சிந்தனை சைத்தான் எப்படி போட்டான்? அதை சொல்லுங்க. அந்த புறசாதனத்தை சொல்லுங்க பாப்பா நீங்க. அப்ப சைத்தான நம்புற ஷிர்க் இல்லையா? சைத்தான நம்புற குஃபர் இல்லையா? அப்ப குர்ஆன்ல வர சைத்தான் வசனத்துக்கெல்லாம் வேற விளக்கம் சொல்லலாமா? நாங்க அன்புள்ள அப்படி சொல்லிக்கிறாங்க காதியானிகள்லாம். அப்படி வேற விளக்கம் சொல்லலாமா? நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரிகள, தவறான இடத்துக்கு போகுது இந்த வாதங்கள் எல்லாம். ஷைத்தான் எந்த அடிப்படையில் எங்கட உள்ளத்துல வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான்? இல்ல அது ஸ்பெஷல் கேரக்டர், அல்லாஹ் அவனுக்கு தனி சக்தி கொடுத்திருக்கிறான். அப்படி என்ன ஷிர்க் அல்லாஹ் சக்தியா கொடுத்திக்கிறான்? அவனை தண்ட சக்தி அவனுக்கு கொடுத்திக்கிறான் அர்த்தமா? அப்ப அந்த ஷிர்க் ஓகேயா? அப்படியா புரிந்து கொள்வது? அன்புள்ள சகோதரர்களே, புறசாதனத்தை கொண்டு ஏற்படுத்துறதா இல்லையான்றது மேட்டர் அல்ல. புறசாதனத்தை கொண்டு ஏற்படுத்தினாலும் புறசாதனத்தை கொண்டு ஏற்படுத்தாது விட்டாலும் இறைவன் ஒருவனுக்கு சக்தி வழங்கி இருந்து அவன் அதன் மூலம் செய்தால், அல்லது இறைவன் ஒரு விஷயத்துக்கு சக்தி வழங்கி இருந்து அவன் அதன் மூலம் செய்தால், இறைவன் நாடினா அது நடக்கும் என்றிருந்தால் அதான் என்னது? அதான் அங்கே சப்ஜெக்ட் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப போடுறாரு, அல்லாஹ் நாடினா அந்த கம்பு பாம்பாகும். விளங்கிட்டா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப போட்டு பாம்பாயிச்சு, உண்மையான பாம்பா மாறிட்டு. எனவே அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க நம்பினா குஃப்ர்னு அர்த்தமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அந்த கம்ப பாம்பாக்கினாரு, போட்ட உடனே அந்த கம்பு பாம்பாயிச்சுன்னு சொல்லுவோம். அது எந்த புறசாதனம் இல்லதான். ஆனா நாங்க நம்பத்தான் செய்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கம்பு பாம்பா மாறுறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. நாங்க நம்புவோம், காரணம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நடந்தது. இதே சக்தி சூனியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினா அது நடக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ்க்கு அப்படி நடந்திருக்குது. அல்லாஹ் நாடினா நடந்துட்டா பிறகு என்ன பிரச்சனை? அதே நேரத்துல சூனிய விஷயத்துல என்ன செய்றோம்? ரீசன் இருக்கேன்னு சொல்றோம். அப்படி அடுத்து நீங்க ஷைத்தானுக்கு என்ன விளக்கு? எப்படி என்ற உள்ளத்துல வஸ்வாஸ் ஏற்படுத்துறான், தவறான விஷயங்களை ஏற்படுத்துறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போய் கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு நபி தோழர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அலா ரிஸ்லிகுமா நில்லுங்கன்றாங்க. போய் சொல்றாங்க, இன்னஹா சஃபியா, அது சஃபியான்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே சுப்ஹானல்லாஹ், உங்கள் மீது நாங்க தவறா நினைப்போமா? இல்ல, ஷைத்தான் உங்களோட உள்ளங்களில் ஏதா போட்டு விடுவான்னு பயந்தோம். எப்படி போடுவான்? என்ன ரீசன்ல போடுவான்னு கேட்கிறேன். என்ன மீடியா பயன்படுத்தி போடுவான்? எந்த புறசாதனத்தை பயன்படுத்தி போடுவான்? அந்த புறசாதனத்தை சொல்லுங்க பாப்போம், அதுக்கு என்ன வழக்கான்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது தவறான வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியத்தை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரன், சூனியம் செய்யப்படுகின்ற பொருள், சூனியம் சைத்தான் என்ற துணை இல்லாமல் அது செய்ய முடியாது. அது உலகத்தில் நடந்துட்டு வருது. அதனால சூனியம் என்று சொல்ற அந்த செய்திகள்லாம் இருக்குது. ஏராளமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அந்தந்த இடங்களில் நான் என்ன செய்வேன் சம்பந்தமாக பேசுவேன். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிற சக்தியை ஒருத்தருக்கு கொடுத்தான். உயிர்ப்பிக்கிற சக்தியை ஒரு நல்லவருக்கும் ஒரு கெட்டவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உயிர்ப்பிக்கிற சக்தி,
புரசாதனங்களே இல்ல. உயிர்ப்பிக்கிற சக்தி புரசாதனங்கள் இல்லாம அல்லாஹ் தாலா தான் ஏழும். அல்லாஹ் தாலா தான் முஹியுல் மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற அல்லாஹ்வோட சக்தியில உள்ளது. நோயை குணப்படுத்துற அல்லாஹ்வோட சக்தியில உள்ளது. மழையை பொழிய வைக்கிறது அல்லாஹ்வோட சக்தியில உள்ளது. பஞ்சத்தை ஏற்படுத்துற அல்லாஹ்வோட சக்தியில உள்ளது. ரீசன் இல்லாம அது ஏற்படும். இதே அல்லாஹ் தாலா ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு கெட்ட மனிதருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தான். அப்ப அதான் அந்த ஹதீஸ் எப்படி இந்த விதிவிலக்குன்னு சொல்ல போறீங்களா? அதை அப்ப அல்லாஹ் தாலா தன் உரிமையில விதிவிலக்கு கொடுத்தான்னு சொல்ல போறீங்களா? அது எப்படி நீங்க அதை விளங்கப்படுத்துவீர்கள்? புரசாதனம் என்ற மேட்டரை எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல 49வது வசனத்துல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது இறைவனிடத்திலிருந்து அத்தாட்சியோடு வந்திருக்கிற அன்னி அஹ்லுகுலக்கும் மினத் தீனி கஹைஅத்தி தய்ர், களிமண்ணால் நான் வந்து என்ன செய்வேன், அதாவது ஒரு பறவை பறப்பேன், ஃபஅன்ஃபுகு ஃபீ, நான் ஊதுவேன், ஃபயகூனு தய்ரம் பிஇذنில்லாஹ், இறைவனால அது பறக்கும், இறைவனுடைய அனுமதி கொண்டு அது பறக்கும். என்ன நான் கேட்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க தானே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி செய்ய முடியும் என்று நம்புவது ஷிர்கா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால படைச்சி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால படைச்ச ஒன்றுக்கு உசுர கொடுத்து அதுக்கு பறக்க வைக்கிறேன் ஷிர்கா இல்ல? அது இறைவன் கொடுத்தான். அப்ப இறைவன் கொடுத்தா சிரிக்கலாம மாறிடுமா? இறைவன் கொடுத்தான்னு நம்பினா சிரிக்கலாம் மாறிடுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறாங்க, அந்த ஊர்ல உள்ள யாருக்கும் படைக்க முடியாதபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் படைக்கிறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம கடவுள் அந்தஸ்து கொண்டு போய்த்துட்டோமா? இந்த வசனங்கள் எல்லாம் ஈசாவை கடவுள் என்று சொல்றவங்களுக்கு ஆதாரமா அமையாதா? பிஇذنில்லாஹ் சொல்லுதானே அதுல இருக்குது. அல்லாஹ்வோட அனுமதியை கொண்டு செஞ்சேன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெயிட் கொடுக்காம சொல்றீங்களே, அல்லாஹ்வோட அனுமதி சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அவர் செஞ்சாரா இல்லையா? அப்ப படைக்குது, அது பறக்குது, அல்லாஹ்வுடைய அனுமதியோட நடக்குது. அவர் படைச்சாரா இல்லையா? படைக்கிற சக்தி அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான்னு அர்த்தமா? இது ஷிர்க்குன்னு அர்த்தமா? நீங்க விளங்குற மாதிரி புரசாதனங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரை கொடுத்தாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே ஊதினோட எப்படி உயிர் வரும்? அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏழுமா? அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தில் அது நடந்தது, மூஜிசாவாக நடந்தது. ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கெட்ட மனிதனுக்கு, கெட்ட மனிதன் விஷயம் நான் பின்னால சொல்லுவேன். வ உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ, குஷ்டரோகங்களை அவர் குணப்படுத்தினாரு. அப்ப அவர் நோயை குணப்படுத்துறவரா? அல்லாஹும்ம அன்த ஷாஃபி, அல்லாஹ் நீ தான் குணப்படுத்துறவன். அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை சொல்லக்குள்ள நான் எனக்கு 99 அதாவது குழந்தைகள் கிடைக்கும் என்று சொன்னதே நாளை நடக்க போது எப்படி தெரியும் என்று கேட்டோம். நாங்க மறைவான ஞானம் என்னது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று கேட்டீங்க. நீங்க அந்த சின்ன மேட்டருக்கே நீங்க அவ்வளவு பெரிய கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ்ல வந்திருந்தும் கூட இது கேட்கணுமா இல்ல? படைக்கிற மேட்டர் இது படைக்கிற விஷயம். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்று சொல்லி ஒரு வசனம் வருதா இல்லையா? அதே போல உஹீல் மௌதா பிஇذنில்லாஹ், இறந்தவர்களை நான் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உயிர்ப்பிப்பேன் என்றார். இல்லாததை உருவாக்குவேன், உயிர் கொடுப்பேன். அதே போல என்னது, இறந்தவர்கள் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்றாரு. இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது அல்லாஹ் இல்லையா? யுஹ்யி வ யுமீத், உயிர்ப்பிக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரா இல்லையா? அதை நாங்க ஷிர்கா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாருன்னு நம்பினா ஷிர்கான்னு கேட்கிறேன். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரு? அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிபத்தா? அது அல்லாஹ் நாடி செஞ்சாரு. அல்லாஹ் நாடி செஞ்சா ஓகே, அப்ப அது ஷிர்க்குக்குள்ள வராதா? அந்த அது விளங்க வேண்டிய விஷயம் அது. அதே போன்ற என்னது, அல்லாஹ் நாளை மறுமையில இதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்பான்னு பாக்குறோம். உனக்கு இப்படி எல்லாம் தந்தனே, இது அற்புதமாக வச்சேன்னு சொல்லி தந்தனேன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான்றத பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய செய்தி எடுத்து பாரு. கெட்ட ஒரு மனிதன், இவனை உயிர்ப்பிப்பான். 7560வது இலக்கம் முஸ்லிம், அதாவது 1882வது இலக்கம் புகாரில வரக்கூடிய செய்தி. தஜ்ஜால் தன்னை அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பான், கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். நபி என்று சொல்லி அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொன்னவரும் உயிர்ப்பிக்கிறாரு. நபி என்று சொல்லி அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொன்னவரும் உயிர்ப்பிக்கிறாரு. அல்லாஹ் என்று சொல்லி என்னைய வணங்குங்க என்று சொன்னவரும் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? பாருங்க, அவர் கேட்பான் அல்லாஹ்வை ஏத்துக்கொள்ளாத மக்களை பார்த்து, அரஐதைன் கதல்து ஹாதா, இவரை நான் கொண்டு, இந்த ஒரு ஆளை காட்டுவான், பிடிச்ச ஒரு ஆளை காட்டிடுவான், இவனை கொண்டு தும்ம அஹைதுஹு, பின்னர் அவனை நான் உயிர்ப்பித்தால் ஹல் தசுக்கூன ஃபில் அம்ர், நீங்க என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பார்கள். ஃபயகூலுன, அதாவது லா, நிச்சயமாக நாங்கள் அதில் சந்தேகப்பட மாட்டோம் என்று சொல்வார்கள். அதில் நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் என்று சொல்வார்கள். அது செய்தியில வருது. அவன் வெட்டுவா, ஒத்தனை 2 துண்டா வெட்டி நடுவால நடப்பான். தஜ்ஜால் நடுவால நடந்து காட்டுவான், ரெண்டா உடைஞ்சதை காட்டுவான். காட்டிட்டு அவனை வாண்டு சொல்லுவான், உயிர்ப்பிக்கப்பட்டு வருவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். பின்னர் அவனுக்கு 2வது முறை அதை செய்ய கிடைக்காது. ஹதீஸ்ல வருது. ஒரு முறை அல்லாஹ் தஆலா தஜ்ஜாலுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தான் என்று நம்ம வழங்குவோம். அதுல வரல, அல்லாஹ் தந்தாண்டு வரல, அல்லாஹ் கொடுத்தாண்டு அதுல வரல. அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தாண்டு வரல. தஜ்ஜால் அப்படி செய்வாண்டு வருது, தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு தஜ்ஜாலே அப்படி செய்வாண்டு வருது. அதை நாங்க எப்படி வழங்கணும்? அல்லாஹ் தஆலா அந்த சக்தி அவனுக்கு கொடுத்தான்னு தான் வழங்கணும். இல்லையண்டா நம்ம தஜ்ஜாலுக்கு சிறுக்கு வச்சதாகும். புறச்சாதனம்லாம் அந்த இடத்துல வராது, அந்த மெட்டர்லாம் அங்கே வராது. அதே போல பாருங்க, மழை பொழி என்று சொன்னே தஜ்ஜால் மழை பொழி என்று பொழியும். தஜ்ஜால் சொன்ன எப்படி மழை பொழியும்?
தஜ்ஜால் சொன்னனே மழை பொழியும் என்று நம்பினா சிறுக்கா இல்லையா? அல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால ஒரு மழை பெஞ்ச வர சுபஹுர எழும்புறாங்க. எழும்பி என்ன சொல்றாங்க? தொழுது முடிஞ்சிட்டு இன்றைக்கு ஒருத்தர் மூமினாக விடிந்து விட்டார், காபிராக விடிந்து விட்டார்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் தெரியுமா? இந்த மழை பொழிஞ்சது இந்த நட்சத்திரத்தால தான் யாரா நம்புறாங்களோ அவங்க எல்லாம் காபிர்கள். என்னாலதான் மழை பொழிஞ்ச நம்பிருக்கோம் அவங்க முஸ்லிம்கள் என்றாங்க. தஜ்ஜால் தான் மழை பொழிஞ்ச நம்பினா அவன் காபிரா இல்லையா? தஜ்ஜால் தான் மழையை பொழிய வைக்கிறான். அந்த பிரதேசம் எல்லாம் பசுமையாக மாறுது. அல்லாஹ் தஆலா சொல்ற நான் தான் மழையை இறக்குறேன்றான். அவன் தன்னை கடவுளிடத்துக்கு ஆதாரமா மழை இறக்கிறத சொல்லி காட்டுறான். அப்ப எப்படி நம்புவீங்க இந்த ஹதீஸை? இந்த ஹதீஸை நீங்கள் எப்படி நம்ப வேண்டும்? ஒன்று தஜ்ஜால் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டு நிராகரிச்சீங்க. ஆனா ஈசா சாதர செய்தி உங்களுக்கு நிராகரிக்கலாம போகும். இதை வேணும்னா என்ன செஞ்சிருக்க? இப்ப நிராகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், செஞ்சாலும் செய்யலாம். ஆனால் என்னது? அவன் வந்து உயிர்ப்பிக்கிறான், அவன் வந்து மலையை பொழிய வைக்கிறான், பஞ்சத்தை ஏற்படுத்துறான், இதெல்லாம் ஏற்படுத்துறான். அல்லாஹ் பக்கம் இருந்து செய்யறன்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் ஒரு காபிர், விளங்கிட்டா? தன்னை கடவுள் என்று சொல்லி கண்டிக்கிறான். அப்படி சொல்லுகின்றவன் சொல்றானா நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம். எதுக்காக வேண்டிய அவன் சொல்லுவான்? இதை நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். இந்த இடமெல்லாம் தஜ்ஜால் வந்து இந்த சக்தி இருக்கிறது என்று யாரா நம்பினான் அவன் காபிர். யாராவது போய் தஜ்ஜால் மலையை பொழிய வச்ச நேரத்தில் தஜ்ஜால் தான் மலையை பொழிய வச்சான், அவனுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் காபிர். தஜ்ஜால் மலையை பொழிய வைக்க இறைவன் நாடி இருக்கிறான், இதன் மூலம் எங்களுக்கு ஏதோ ஃபித்னா இருக்கிறது, சோதனை இருக்கிறேன்னு நம்பினால் அவன் காபிர் கிடையாது. இதுதான் நம்ம சொல்ல விஷயம். தஜ்ஜால் ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறான், இதன் மூலம் அல்லாஹ் அவனை உயிர்ப்பிக்க நாடி இருக்கிறான், இதை அல்லாஹ் எங்களுக்கு சோதனையாக மாட்டுகிறான், இவன் கடவுள் கிடையாது என்று நம்பினால் அவன் முஸ்லிம். தஜ்ஜால் உயிர்ப்பித்தான் என்று நம்பினால் அவன் காஃபிர். சூனியக்காரன் சூனியம் செய்றான், சூனியத்தின் மூலம் இது விளையும் என்று நம்பினால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பின்னால் அது விளையும் என்று நம்பினால் அவன் முஸ்லிம். சூனியக்காரன் இதை செய்யறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லை நினைச்சா காஃபிர். இது சிம்பிளா இல்லையா? இதை விளங்குறதுல என்ன பாரம் எங்களுக்கு இருக்கிறது? அப்ப இதை நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தால் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டும். ஒத்தன் வந்து என்னது? இன்னொன்றாக உருமாற்றது, இன்னொன்றாக உருமாற்றம் வைங்களேன். சூனியக்கார் விஷயத்துல அப்படியும் சில அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா என்னது அந்த மாற்றக்கூடிய அந்த மாதிரியான சக்தி எல்லாம் இருக்கிறது சொல்ல சில அறிஞர் நம்பி இருக்கிறார்கள். அந்த மாதிரியான அந்த சக்தி சூனியத்தால இருக்கிறது என்று ஒருவன் நம்பினால் அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? சூனியக்காரனுக்கு அல்லாஹு தாலா இறைவன் நாடினால் அது நடக்கும் என்று அவன் நம்பினான்னு சொன்னான். சூனியக்காரன் மூலம் இந்த சூனியத்துக்கு அப்படி சக்தி இருக்கிறன்றதை அவன் குர்ஆன் சொன்ன அடிப்படையில சொல்லி அப்படி நம்பினாண்டு அது சிறுக்குல போய் சேராது. அதுக்கான குர்ஆன் வசனம் ஹதீஸ் இல்லைன்றதால அந்த கருத்தை நம்ம நிராகரிக்கிறோம். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லைன்றதால தான் நிராகரிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன விளங்கணும்னா, சைத்தான் நினைச்சா நாயா மாறுவான், நினைச்சா பாம்பா மாறுவான், நினைச்சா என்ன செய்வான்? ஒரு சின்ன பிராணியா மாறுவான், பறவையா மாறுவான். ரசூலுல்லாஹ் சொல்றான் ஏண்ட உருவத்துல மட்டும் வரமாட்டான், ஏண்ட உருவத்துல மட்டும் வரமாட்டான். அப்ப அவன் நினைச்சா பாம்பா மாறுறதுக்கு ஒரு உருவம் எடுக்கிறான். ஒவ்வொன்னு நினைச்ச மாதிரி அவன் உருவம் எடுக்கிறான். இறைவன் சக்தியை கொடுத்திருந்தா இன்னொரு உருவம் எடுக்கலாம். இன்னொருத்தண்ட உருவத்தை மாத்திரம் தண்ட உருவத்தை தானே மாத்திக்கொள்ளக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துட்டான்டா பிரச்சனை இல்லை. சக்தி கொடுத்தானதுக்கு ஆதாரம் இருக்கணும், அவ்வளவுதான். அது சிறுக்குள்ள போய் சேராது அப்படி நம்பினான். சைத்தானுக்கு அப்படி ஒரு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிட்டோம் என்று சொன்னால் அவன் நினைச்சா மாறுவான் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏண்ட உருவத்துல மட்டும் சைத்தான் வரமாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சிறுக்கு வந்து என்னது? சூனியத்துக்காரனால அல்லாஹ் நாடினா தாக்கம் செலுத்த முடியும் என்றது சிறுக்கு என்று சும்மா போலிவாதம். அது எடுபடவே அதுல வேற நுட்பமான சிறுக்கு என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு தியர் என்று உருவாக்கி சுப்ஹானல்லாஹ் எங்கிருந்து எப்படி போனாங்கன்றதெல்லாம் உண்மையில ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்ற அறிஞர்கள் யோசிக்க வேண்டும். எனக்கு தெரியும் அதில் யோசிக்கக்கூடிய நிறைய சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். நம்ம மார்க்க விஷயத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒன்று கூடி முடிவு நம்ம மனசுல உள்ள விஷயங்களை விட்டு கொடுக்க கூடாது. 2003ஆம் ஆண்டு இப்படி ஒரு முடிவு திட்ட தெளிவான நேர்மையான ஒரு முடிவுல இருந்து நிறைய சஹீஹான ஹதீஸ்களை நம்ம தேவையில்லாத விளக்கத்தை எடுத்து நிராகரிக்க வேண்டி வரும் என்பதனால அந்த கருத்து பிழை என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு அதே கருத்தை சரி காணக்கூடிய அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மார்க்கத்துக்கு முரண்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த வாதங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட காலத்திலேயே இந்த நம்பிக்கை இருந்திருந்தார். ரசூலுல்லாஹ் அதை ஏன் சிறுக்கனை நேரடியாக சொல்லல, அதை குஃப்ர் என்று சொல்லல? ஏன் அந்த மாதிரி நம்புகின்ற சக்தி அவனுக்கு கிடையாது, அந்த மாதிரி நடக்க முடியாது நேரடியாக ஏன் சொல்லல? அடுத்த ரெண்டாவது சொன்ன நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் எல்லாம் சக்தி இருப்பது போன்று பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது என்ன காரணம்? மூணாவது அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன். அது அல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம், தஜ்ஜாலுடைய விஷயம், ஷைத்தான் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிற விஷயம், இதெல்லாம் நீங்க நினைத்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கு சிறுக்குக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த அளவுகோல் தவறான என்று நீங்க என்ன செய்வீங்க, புரிஞ்சு கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, இதையெல்லாம் நீங்க தாண்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஷைத்தானுக்கு வஸ்வாஸ் உள்ளத்துல ஏற்படுத்துறான். எப்படி ஏற்படுத்துவான், என்ன புரட்சாதனத்தை அவன் பயன்படுத்துறான்னு சொல்றீங்க? நபிமார்கள்ட முஜிசாக்கள், தஜ்ஜாலுடைய இந்த சூனியத்தனமான வேலைகள், தஜ்ஜால் செஞ்சதெல்லாம் ஒரு சூனியத்தனமான வேலைகள். இந்த வேலைகளை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க அதை ரெண்டே விளங்குவீங்க?
அது ரெண்டும் எப்படி விளங்கினா ஷிர்காகும், எப்படி விளங்கினா அது ஈமானிய விளக்கமாக மாறும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஒரு சமுதாயம் காபிரா பேத்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஒரு சமுதாயம் இஸ்லாத்தை வெளியே பேத்திக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் இதையெல்லாம் நம்பிக்கொண்டே ஒரு சமுதாயம் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தஜ்ஜாலுடைய விஷயத்தில் ஒரு சமுதாயம் காபிரா போறாங்க, அவனை கடவுளை நம்புறாங்க. ஆனா தஜ்ஜாலுடைய விஷயத்தில் இதையெல்லாம் அவன் செய்தான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நம்பிக்கொண்டே ஒரு சமுதாயம் முஸ்லிம் ஆகிக்கிறாங்க. அது எப்படி? இதெல்லாம் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. உபதேசமாக சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் தௌஹீதுக்காக நீங்கள் செய்த சேவைகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த சமுதாயத்தில் எவருமே மறுக்க முடியாது, எவரும் நிராகரிக்க முடியாது. உங்களது சேவை இந்த சமுதாயத்தில் முதன்மையானது என்பதை யாரும் மறுக்க முடியாது. பொறாமைக்காரர்களை தவிர, உண்மையை நிராகரிப்பவர்களை தவிர வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் உங்களிலே இப்படி ஒரு மாற்றம் வந்திருப்பது, இந்த நிலைமைக்கு நீங்கள் போய் கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தௌஹீத் பிரச்சாரத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த கருத்துக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. நிச்சயமாக உண்மை என்று தெரிந்தால் அவசரமாக வாபஸ் வாங்கக்கூடிய மனோநிலை உங்களிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நீங்கள் இது சம்பந்தமாக மசூரா செய்ய வேண்டும். இந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் அதை ஒரு மாற்று விளக்கம் கொடுத்தால் இந்த ஹதீஸ்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தால், அப்படித்தான் விளங்குகிறது என்று இருந்தால் மாற்று விளக்கம் கொடுத்தால் இதை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களிலும் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டிக்கொண்டே போக வேண்டிய நிலைமை ஏற்படும். சிறந்த முறையில் யோசியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் செய்து வந்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்த தியாகங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த அத்திவாரத்தின் மேல் தான் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹக்கின் பக்கம் இந்த விஷயத்திலே நீங்கள் விடுகின்ற தவறிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நாங்கள் தவறில் இருந்தால் அதையும் இறைவன் எங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை தயவு செய்து சிந்தியுங்கள். திருப்பி ஒரு கூட்டம் கூடுங்கள், திருப்பி ஒரு மசூரா வையுங்கள். இது சம்பந்தமாக கொஞ்சம் என்ன செய்யுங்க, பேசுங்க. முடிந்தால் எனது வாதத்தை வைக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்க இடத்துல தாங்க. என்னை வழிதவறு சொல்லிக்கங்க. ஆனால் என் கருத்துக்களை வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தாருங்கள். உங்களுக்கு மத்தியில் வந்து நான் அதை வைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் ஏன்னா நான் எவ்வளவு அழுத்தமா பேசுவதற்கான காரணம், தௌஹீத் சமுதாயத்தில் உள்ள பெருவாரியானவர்களை காபிர்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. மக்கா மதீனாவுடைய இமாம்களை பற்றி அவர்களுடைய பின்னால் தொழலாமா என்று ரிசர்ச் பண்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. தொழக்கூடான்னு வந்தா தொழக்கூடான்னு சொல்லணும், அதை நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழலாம் என்று ரிசர்ச் பண்றது ஒரு தவறான கருத்துல நம்ம அதுக்கு வரக்கூடாது சொல்லுகிறேன். இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் இந்த நுட்பமான சிறுக்கை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களும் எனது இந்த ஒரு நுட்பமான சிறுக்கை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமை இதனால ஏற்பட்டது. தயவு செய்து இதை சிந்தியுங்கள், சிந்திக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தாழ்மையான வேண்டுகோள். எந்த நோக்கத்திற்காகவும் எந்த லாபம் கருதியும் நான் இதை பேசவில்லை. உண்மையான இஹ்லாசுடன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் விளங்கிய உண்மையை முன்வைத்துள்ளேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.